Good evening, Pa. Good evening. Good evening, Pa. So, என்னப்பா yesterday discuss பண்ணீங்க first class of economy? என்னென்ன learn பண்ணீங்க? Okay, what is economics definition பார்த்தீங்க. Next, micro and macro. Micro and macro are the types of economics. Okay, so next. Okay, so what is economy particularly and their difference with economy in பார்த்தோம் economics in பார்த்தோம். Next, Pa. Sectors of economy. Okay, sectors of economy. So what is economics? One word la கேட்டாங்கன்னா என்னப்பா சொல்லுவீங்க? Just one line definition. What is economics? One line definition la what you can say? Okay, and what is micro? Okay, and macro? Top down approach. இது small level la minute in sense individual level, இது large level la இருக்கு. Next, what is economy, pa? Theoretical concepts. Economy theoretical அப்பா? Sorry, practical application. Practical application. So ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்கிறோம் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ economics usually தியரி ஒரு தடவை ஜிடிபி ஜிஎன்பி என்என்பி ஜிவிஏ நேஷ்னல் இன்கம் யூஸ்வலி அந்த கான்செப்ட் தியரி ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்கன்னா அது சேம் தான். யூஎஸ்ஏக்கு போய் படிச்சிங்கனாலும் யூகேல போய் படிச்சிங்கனாலும் பிரிட்டன் ஆஃப்ரிக்கா சிங்கப்பூர் மலேசியா இந்தியா எங்கே போனாலும் சேம் தியரி சேஞ்ச் ஆகாது. whereas when we come to economy practical concept practicalனா அதே ஜிடிபி டெஃபினிஷன் சேஞ்ச் ஆகாது, ஜிஎன்பி டெஃபினிஷன் சேஞ்ச் ஆகாது, நேஷனல் இன்கம் டெஃபினிஷன் சேஞ்ச் ஆகாது, இட் வில் ரிமைன் த சேம். பட் when you come to India you will have a GDP growth of 5%, 6%, 7%. When you go to China, it will have 18%, 19%. USA போனீங்கன்னா அவங்களோட 15% போகும். UK போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு செக்ஷன் போயிட்டு இருக்கும். நேஷனல் இன்கம் நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து $1,095 வந்து இருக்குது ஒரு பர்சனுக்கு. அதே அங்கே போனீங்க சைனா போறீங்கன்னா அங்கே $9,000 நியர்லி இருக்கும். ஸோ பர்சன் டு கண்ட்ரி டு கண்ட்ரி இது டிஃபர் ஆகும். ஸோ வாட் இஸ் economicsனா இந்த சேம் தியரி எல்லா இடத்துலையும் ஒரே கான்செப்டாக தான் இருக்கும். ஸ்டடியிங் த பிஹேவியர் and economy is studying the practical portion, means one country to Indian economy is different from Chinese economy. Chinese economy is different from USA economy. But economics எல்லா countryக்கும் same தான். So one word we can say economy is economics in action. In the economics actionல வந்துருச்சுன்னா we call them as economy simply. And what are the sectors of economy, pa? Primary, quaternary and quinary. So which is the gold collar? Quinary. And which is the white collar? Tertiary. Yes. Red collar, pa? Primary. And blue collar is our secondary. So quaternary, tertiary எல்லாம் same தான், means blue white collar. And one more thing, நம்ம இந்தியன் economy எந்த செக்டர்ல இருக்கிறது இப்போ? Tertiary. Yes, tertiary sector. At the time of independence nearly 53-52% நம்மளோட ஜிடிபியில் contribute பண்ணிட்டு இருக்கிற agriculture primary sector is now contributing 17%. So இது நான் உங்களுக்கு 2019 data அந்த புக்கில் இருந்தது. At present வந்து 16.5% தான். இந்த 2020-21 data is 16.5%.
ஓகே, ஸோ இவ்வளோதான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. டே பை டே எவ்வளோ 1950s 50லேருந்து இப்போ 70 இயர்ஸில் 16 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ டே பை டே ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இதில் டிக்ரீஸ் ஆகுது. பட் பாப்புலேஷனோட இன்வால்மெண்ட் சேம். இப்போவும் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி இந்த எக்கானமிக் சர்வே வந்ததுலேயே அதில் போட்டிருக்காங்க 58% ஆஃப் அவர் பாப்புலேஷன், இந்தியன் பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் பிரைமரி செக்டர் மேலே டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ 58% பாப்புலேஷன் இஸ் டிபெண்டிங் ஆன் ஒன் செக்டர். தட் செக்டர் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஒன்லி 16.5% ஆஃப் ஜிடிபி, விச் ஷோஸ் தேர் இஸ் கம்ப்ளீட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் அவர் கண்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வி ஸ்டடிட் ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ். இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எஸ்டடி பார்த்துருப்போம். ஸோ மேக்ஸிமம் டெர்ஷரி செக்டர் 53.66% கான்ட்ரிபியூட் பண்ணுது. Then secondary sector 31% and then primary sector 16.5%. So that's why Indian economy is a tertiary sector economy. Tertiary la எல்லா quaternary quinariயும் include ஆகுது. So இதெல்லாம் basic points பார்த்துருப்போம். Today we are going to study about the market system, economic systems. ஸோ இக்கானமி ஒரு கண்ட்ரி ரன் பண்ணுறாங்கன்னா எந்த மாதிரி இக்கானமி அவங்களுக்கு இருக்குன்னு பேசிஸில் வி வில் டிவைட் இன்டு டூ, தட் இஸ் மார்க்கெட், நான் மார்க்கெட் அண்ட் மிக்ஸ்டு. ஸோ இந்த மார்க்கெட் 2 டைப்ஸில் இருக்கும், ஃப்ரீ மார்க்கெட் அண்ட் கேபிட்டலிசம். நான் மார்க்கெட் 2 டைப்ஸில் இருக்கும், சோஷியலிசம் அண்டு கம்யூனிசம். அண்ட் மிக்ஸ்டுங்கிறது இது ரெண்டுமே கம்பைல் பண்ணது தான். ஸோ இது எப்படி எவால்யூஷன் நடந்திருக்கு, மிக்ஸ்டுலேருந்து மார்க்கெட்லேருந்து நான் மார்க்கெட்லேருந்து மிக்ஸ்டு வரைக்கும் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அண்ட் தென் நம்ம இந்தியன் இக்கானமி எப்படிப்பட்ட இக்கானமி, மார்க்கெட்டா, நான் மார்க்கெட்டா, மிக்ஸ்டா, இது ரிலேட்டட் வேர்ல்டு பேங்க் ஓடுது, IMF ஓடுது, என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வி வில் ஸ்டடி. அண்ட் லாஸ்ட்லி 3 கன்சென்சஸ் இருக்கும். First one Washington. There are 3 consensus, means 3 countries, 3 types of models வந்து represent பண்ணியிருப்பாங்க. இது capitalist countryயோட model, that is Washington consensus. And Beijing means சைனா இருக்கு இல்லையா, சைனா ஸோ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஸோ அவங்க ஒரு கன்சென்சஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் பீஜிங் கன்சென்சஸ். அண்ட் இது ரெண்டுக்கும் சேர்ந்து வர மாதிரி, சேம் மிக்ஸ்டு இக்கானமி மாதிரி ஒரு கன்சென்சஸ் இருக்கும், known as சாண்டியாகோ. ஸோ வில் டிஸ்கஸ் ஆல் தீஸ் திங்ஸ். மார்க்கெட், நான் மார்க்கெட், மிக்ஸ்னா என்ன, வாஷிங்டன், பீஜிங் அண்ட் சாண்டியாகோ கன்சென்சஸ் என்ன, அண்ட் லாஸ்ட்லி வந்து நேஷனல் இன்கம் பற்றி உங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரில் புக்கில் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் ஜிடிபி, ஜிஎன்பி, ஆல் தோஸ் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் வில் ஓவர். ஸோ பிஃபோர் தட், நியூஸ் பேப்பர் வந்து யார் யாருப்பா படிக்கிறீங்க? பிகாஸ் நம்ம இப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வரும். ஸோ நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஓகே, அந்த படித்ததெல்லாம் இருக்கு. ஒரு நியூஸ் பேப்பர் உனக்கு கண்ட்ரியில் என்ன நடக்குது, கவர்மெண்ட் லெவல் என்ன பண்ணுறாங்கன்னு ஐடியா இருக்கா ஓவராலாக? ஒரு 5 to 6 months என்னென்ன போயிட்டுருக்குன்ட்டுன்னு. No one is reading newspaper அப்போ? படிக்கிறீங்களா? ஸோ குட், படிங்க. பிகாஸ் படித்தா தான் நியூ தியோரி, நீங்கள் இக்கானமி சேம் தியோரி தான் இங்கே படிச்சுட்ருக்கீங்க. பட் அங்கே எக்ஸாமில் இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லா அப்ளிகேஷன் பார்ட்டாக தான் வரும். ஸோ யூ ஹாவ் டு இன்டர் ரிலேட் போத் ஆஃப் தெம். இங்கே என்ன படிக்கிறீங்களோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணி நியூஸ் பேப்பர்லேருந்து கீவேர்ட்ஸ் எடுங்க, அண்ட் தென் யூ வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நியூஸ்பேப்பர் இஸ் மஸ்ட். மோஸ்ட்லி இக்கானமி சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்னு சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர்லேருந்து தான் கொஷின்ஸ் வரும் உங்கள் தியரி பார்ட்டில். இப்போ வாட் எவர் த கன்சென்சஸ் நம்ம ஸ்டடி பண்ணுறோம், இதெல்லாம் உங்கள் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இதுலேருந்து ப்ரிலிம்ஸில் கொஷின் வருமானா டவுட்ஃபுல், மெயின்ஸில் வருமானா டவுட்ஃபுல் தான். பட் இதே கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, பிகாஸ் யூ வில் ஸ்டடி 1 by 1 வேர்டு, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசென்ட் கான்செப்ட் தான் எடுத்து கொடுப்போம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பேசிஸில் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ரிலேட் போத் தியோரி அண்ட் ப்ராக்டிக்கல் பார்ட், விச் மீன்ஸ் நியூஸ் பேப்பர் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்கணும். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் தி இக்கானமிக் சிஸ்டம். ஸோ மார்க்கெட் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எஸ்டர்டே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். அண்ட் அந்த மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருந்திருப்பேன்னா, ஆடம் ஸ்மித்னு ஒரு பர்சன் இருந்தாங்க. த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் புக் 1776 ரைட் பண்ணாங்க. இன் தட் புக் ஹி செட் கி மார்க்கெட்டில் கவர்மெண்ட்டோட ரோல் இருக்கவே கூடாது. தேர் ஷுட் பி லேசஸ் ஃபேர், எந்த இன்டர்வென்ஷன் யாரோட சைட்லையும் இருக்கக்கூடாது. ப்ரைவேட் மெம்பர்ஸ், கேபிட்டலிஸ்ட். ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்டுங்கிறது கேபிட்டலிஸ்ட் பீப்புளுக்காக. கேபிட்டலிஸ்ட்னா யார்கிட்ட இன்கம் இருக்குது, ரிசோர்ஸஸ் இருக்கோ, அவங்க வந்து ப்ராப்பர்லி ஒரு பிஸ்னஸ் மாதிரி செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஆடம் ஸ்மித் கொடுக்குறாங்கன்னா,
there is a theory behind it. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு. ஸோ யூஸ்வலி நம்மளோட பேசிக் நெசசிட்டிஸ்னா ஒரு பர்சன் உயிர் வாழ்றாங்க, அவங்களுக்கு டெஃபினெட்லி வாட் வி நீட் க்ளோதிங், ரைட், வி நீட் ஷெல்டர், வி நீட் ஃபுட். ஸோ இது வந்து ஒரு 3 பேசிக் நெசசிட்டிஸ். எஜுகேஷன், ஹெல்த் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். பட் இருக்கிறதுல ஒரு பர்சன் பர்த் ஆன உடனே வாட் இஸ் த நீட், எசென்ஷியல் திங் ஃபார் அ பர்சன், க்ளோதிங், ஷெல்டர் அண்ட் ஃபுட். ஸோ இது நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம். ஸோ இதே க்ளோத்திங் எடுத்த உடனே நம்ம ட்ரெஸ் போடுறோம். ஸோ அந்த ட்ரெஸ் நீங்க போடுறீங்கன்னா டெஃபினெட்லி மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்ல என்ன இருக்கும், ஒரு பர்சன், ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி அந்த திங், அந்த க்ளோத், அந்த ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட அது வந்திருக்கு. அண்ட் தென் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, யூஸ் பண்றீங்க. சேம் கோஸ் ஃபார் ஃபுட். நம்ம உடனே காலையில எந்திரிக்கிறோம், சமைச்சு சாப்பிட்டுறோம். பட் அந்த ஃபுட் யாரோ ஒருத்தங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, தென் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், வாட் எவர் த பேசிக் நெசசிட்டிஸ் ஆர் தேர், அது எனக்கு வேணும்னா டெஃபினெட்லி ஒரு பர்சன் என்ன பண்ணியிருந்திருக்கணும், முன்னாடியே ப்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் அது கன்சியூம் பண்ண முடியும். நானே எழுந்திரிச்சிட்டு நானே வந்து பேடியை கல்டிவேட் பண்ணி நானே ஹார்வெஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. ஐ கேன் ஜஸ்ட் கோ டு மார்க்கெட் அண்ட் பர்ச்சேஸ். பட் அந்த மார்க்கெட் போற பர்ச்சேஸ் பண்ணுனா அதுக்கு முன்னாடி நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்ல சம் ஒன் மஸ்ட் இன்வெஸ்ட். ஸோ ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் க்ளோத் மேக்கிங் இண்டஸ்ட்ரி இருக்கு, ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் ப்ரொடியூசிங்ல டெஃபினெட்லி மிஷின்ஸ் வேணும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதுல ஒரு பர்சன், ஒரு கம்பெனி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அது இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா டெஃபினெட்லி என்ன மோட்டிவா இருக்கணும், ப்ராஃபிட் தான் அவங்களோட மோட்டிவா இருக்கணும். ஸோ இஃப் ஐ எம் டூயிங் எனி ஆக்டிவிட்டி, இஃப் ஐ எம் டூயிங் எனி பிஸ்னஸ், மை மோட்டிவ் ஷுட் பி ப்ராஃபிட். யூஸ்வலி எனக்கு என்ன இருக்கணும், ஓகே நான் வந்து 100 rupees இன்வெஸ்ட் பண்றேன்னா அட்லீஸ்ட் 500 ஆவது வரும், 400 இன்கம். ஸோ 500 விடுங்க, அட்லீஸ்ட் 200 ஆவது வரணும். இல்லைன்னா நான் 100 இன்வெஸ்ட் பண்றேன், 50 தான் எனக்கு ரிட்டர்ன் வருது, ஸோ உடனே நான் அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணி போயிடுவேன். ஸோ த மோட்டிவ் பிஹைண்ட் எனி ஆக்டிவிட்டி இஸ் த ப்ராஃபிட். அண்ட் இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இருக்காங்க இல்லையா, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியோட growth ஸ்டார்ட் ஆன காரணமே இந்த ப்ராஃபிட் தான். ஸோ அதே ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு திங் ப்ரொடியூஸ் பண்ணும், எனக்கு நெசசிட்டி, ஐ நோ எனக்கு வேணும். பட் அது எனக்கு வேணும்னா ஒரு பர்சன் டெஃபினெட்லி சம்திங்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருக்கணும். அண்ட் அந்த பர்சன் ஏன் இன்வெஸ்ட் பண்ணும், பிகாஸ் ஹி நீட் சம் ஏதாவது ஒரு மணி, ஏதாவது ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு வேணும். ஸோ அந்த ப்ராஃபிட்ல யாரோ ஒரு கவர்மெண்ட் வராங்க, அவங்க சொல்றாங்க, இல்ல நீ வந்து கோட்டா சொன்னீங்க எஸ்டர்டே, கோட்டா சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். கோட்டா சிஸ்டம்னா இவ்வளோதான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும், இதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. லைசன்ஸ் ராஜ்னு ஒரு வேர்டு இருக்கும். லைசன்ஸ் ராஜ் மீன்ஸ் எந்த கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ரிலையன்ஸ் இருக்காங்க, ஜியோ இருக்காங்க, ஓகே. ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட், நம்மளோட கவர்மெண்ட் அந்த ஜியோ ரிலையன்ஸ் கம்பெனிக்கு சொல்லிட்டாங்க, ஓகே நீங்க டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு சிம் வந்து இஷ்யூ பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வைக்கலாம். அதே அவங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதுதான் எந்த ஒர்க், ஸ்பெஷலி இந்த டைம்ல இல்லை, 1991க்கு பிஃபோர் ஒரு குட்டி கடை கூட நீங்க ஓப்பன் பண்ணணும்னா கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கியிருந்திருக்கணும். ஸோ கவர்மெண்ட், நான் வந்து உனக்கு நீடு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன், உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கு. அந்த 2 பேர்த்துக்கு நடுவில் ஏன் ஒரு தெரியாத தேர்ட் பர்சன் வந்து இங்கே இன்வால்வ் ஆகணும்? அண்ட் அவன் கோட்டா சிஸ்டம் கொண்டு வரணும், லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம் கொண்டு வரணும், அண்ட் என் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணணும். ஸோ வை தேர் இஸ் நீட் ஆஃப் சச் திங்ஸ். அதனால தான் ஆடம் ஸ்மித் இந்த வேர்ட் சொல்லியிருப்பாங்க, நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அட் ஆல், லிபர்ட்டி இருக்கணும். அண்ட் இதோட ஒன் ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கும்னா, ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் லேபர்னா, ஸோ லெட்ஸ் டேக் தி செகண்டரி செக்டர், டெர்ஷரி செக்டர், ஆர் ஈவன் பிரைமரி செக்டரே எடுத்துக்கோங்க. ஒரு ஃபார்மர் ஃபார்மிங் பண்றாங்க அவங்க லேண்டுனா, அவங்களுக்கு தெரியணும் எவ்வளோ இந்த கிராப்புக்கு தண்ணி போடணும், எவ்வளோ ஃபர்டிலைசர் போடணும், எந்த டைம்ல ஹார்வெஸ்ட் பண்ணணும், எப்போ இது வந்து ரைப் ஆகுது. இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிளாத் மேக்கிங்ல மிஷின் ரன் பண்ற கேப்பபிலிட்டி தெரிஞ்சிருக்கணும். சர்வீஸ் செக்டர்ல ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி ரிலேட்டட் நாலேஜ் இருக்கணும். எஜுகேஷன் செக்டர்ல ஒர்க் பண்றாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் நாலேஜ் இருக்கணும். பியூரோக்ரஸியில் இருக்காங்கன்னா அதுக்கான ட்ரைனிங் இருக்கணும். விச் மீன்ஸ் ஸ்பெஷலைசேஷன். ஒரு பர்சன் ஒரு ஆக்டிவிட்டியில ஸ்பெஷலைஸ்டா இருந்தால் தான் அந்த ஒர்க் நல்ல எஃபிஷியன்ட்லி நடக்கும். ஸோ யார் வேணா ஒரு
கிளாத் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் யாரு ரொம்ப குவாலிஃபைடு, ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்களோ, அவங்களோட கன்டென்ட் பாருங்க இருக்கிறதுலயே நல்ல ஸ்மூத், ஃபைன் க்ளோத்தா இருக்கும். நல்ல குவாலிட்டில ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஏனோ தானோ எந்த டேலண்ட்டும் இல்லாம போனாங்கன்னா, எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கானமி, மார்க்கெட் எக்கானமி இருக்கு இல்லையா? இந்த மார்க்கெட் எக்கானமி என்ன பண்ணும்னா, லேபர் ஸ்பெஷலைஸ்ட் ஆக்கும். பிகாஸ் நான் வந்து இங்க ஏ கம்பெனி இருக்கு. ஓகே. அந்த ஏ கம்பெனிக்கு நான் ஜாப் அப்ளை பண்றேன். ஸோ அவங்க எனக்கு ஜாப் குடுக்குறாங்க. எந்த பேசிஸ்ல குடுப்பாங்க? சம்திங் எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எனக்கு அந்த வேலை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஜாப் குடுக்குறாங்க. அண்ட் அந்த ஜாப் நான் இன்னும் நல்லா பண்றேன்னா எனக்கு என்ன குடுப்பாங்க? இன்சென்டிவ்ஸ் குடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் நாட் ஜஸ்ட் ஸ்டோரி. நீங்க அப்படியே இது சோஷியலிசம்ல ஆப்போசிட் வேர்ட்ஸா யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சோஷியலிசமும் நீங்க பண்ண மாதிரி ஆயிரும், இதுவும் பண்ண மாதிரி ஆயிரும். ஓகே. ஸோ இஃப் ஐ எம் if I'm trying to get a job in a company and அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க, then definitely some qualification basisல கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு எதுவுமே எனக்கு தெரியல, நான் படிச்சதே கிடையாதுன்னு ஜாப் கொடுக்க மாட்டாங்க. which shows what I am a specialized person. எனக்கு ஏதோ ஒரு விஷயத்துல நல்ல டேலண்ட் இருக்கு, நல்ல அந்த ஆர்டிஸ்ட், எனக்கு அந்த ஒர்க் தெரியும். தட்ஸ் வை திஸ் ஒர்க் இஸ் allotted to me. ஓகே. நான் அந்த ஒர்க்கை இன்னும் எஃபிஷியண்டா பண்றேன், விச் மீன்ஸ் நார்மலி 8 hours ஆஃப் ஒர்க் ஆஃபீஸ்ல. பட் நான் இன்னும் இந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சு கொடுத்தா அந்த கம்பெனி எனக்கு அந்த கம்பெனியோட ஒர்க் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹாப்பினஸ்ல எனக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. வேறஸ் ஒரு சில சர்வீசஸ்ல, ஒரு சில மீன்ஸ் நம்ம சோஷியலிசம்ல பார்ப்போம், அங்க நீங்க 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் அதே சேலரி தான். ஸோ அதுதான் இங்க டிஃப்ரென்ஸ். கேபிட்டல் இந்த மார்க்கெட் இக்கானமியில யூஸ்வலி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் 1 hour கூட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டீங்களா அண்ட் அந்த ஒர்க் எஃபிஷியன்ட்லி நல்ல ஒர்க் பண்றீங்களா, கம்பெனிக்கு ப்ராஃபிட், மெயின்லி என்னன்னா கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா, தென் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்தா உன்னோட சேலரி 200 இந்த 50 rupees எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 250 கொடுப்பாங்க. ஸோ இந்த இக்கானமி, மார்க்கெட் இக்கானமியில யூஸ்வலி லேபர் ஸ்பெஷலைஸ்டு பர்சனா இருப்பாங்க. பிளஸ் எப்பவுமே இன்சென்டிவ்ஸ், இவங்களுக்கு யார் ஒர்க் பண்றாங்களோ அந்த லேபர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒர்க், குட் ஒர்க், ஹார்ட் ஒர்க் பண்ணா இன்சென்டிவ்ஸும் கொடுப்பாங்க. பிளஸ் நம்மளுக்கு கன்சியூமர்ஸ், நம்ம கஸ்டமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வேரியேஷன் இருக்கும். வேரியேஷன்னா இஃப் முன்னாடி பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஏர்டெல் இருந்துச்சு, வோடாஃபோன் இருந்துச்சு, பிளஸ் ஐடியா இருந்துச்சு, ஜியோ இருந்துச்சு, ரைட். அண்ட் இன்னும் நிறைய சிம்ஸ் லைக் பிஎஸ்என்எல், இன்னொன்று என்ன இருக்கும் விஎஸ்என்எல். ஸோ இந்த மாதிரி சிம்ஸ்லாம் நிறைய இருந்தது, நெட்ஒர்க் இதெல்லாம் டெலிகம்யூனிகேஷன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ தெர் வாஸ் அ காம்படிஷன். ஏர்டெல், இப்போ ஜியோ வரல, இப்போ ஜியோ விட்டுருங்க, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்படிஷன் பேசிஸ்ல இருந்தாங்க. இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ இது கொஞ்சம் கம்மி, இது கொஞ்சம் கம்மி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஒரு இருக்கும் வேரியேஷன் கி ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம அந்த ஐடியா சிம் நிறைய வாங்குறோம்னா வோடாஃபோன் காரங்க சொல்லுவாங்க கி அவங்க சிம் நல்லா சேல்ஸ் ஆகுது, ஸோ நம்மளும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஒரு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். மீன்ஸ் ஒரு பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ் இருக்கும் மார்க்கெட்ல. ஓகே. பிகாஸ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, 10 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல காம்படிஷன் ரொம்ப நல்லா இருக்கும், எஃபிஷியண்டா இருக்கும், குட் குவாலிட்டேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம கஸ்டமர் என்ன பார்ப்போம் கி ஓகே இந்த பர்சன் வந்து ரொம்ப குவாலிட்டியா நல்ல குவாலிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட தான் வாங்குவீங்க, வேற எது வாங்க மாட்டீங்க. ஸோ வேற பர்சன் நினைப்பாங்க ஐயோ அவங்களோட நல்ல குவாலிட்டி இருக்குன்னு, இவங்க அவங்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் இன் த மார்க்கெட். பட் ஜியோ வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சு, வோடாஃபோன், ஐடியா எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் ஆயிடுச்சு. இன் சென்ஸ் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன்? பிகாஸ் ஜியோ என்ன சொல்றாங்க, ஃப்ரீன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ஃப்ரீ கொடுக்க முடியாது, லாஸ் ஆயிடும். தட்ஸ் வை வோடாஃபோன், ஐடியா கம்ப்ளீட்லி டவுன் ஆயிடுச்சு. ஏர்டெல் ஏதோ கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்க இப்போ பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஏன் இந்த எக்ஸாம்பிள்னா, இனிஷியல் பேசிஸ்ல ஒரு மார்க்கெட் இக்கானமி இருக்கு அப்படின்னா இனிஷியல் பேசிஸ்ல பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கும், ரைட். நிறைய ABCDEFGHன்னு ஒரு 8 கம்பெனிஸ் இருக்காங்கன்னா there is a good competition between all of them. ஓகே. பட் அதே லாங் டேர்ம்ல போயிட்டு இருந்ததுன்னா ஒரு கம்பெனி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாரையும் சப்ரஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தேர் அரைசஸ் த ப்ராப்ளம் ஆஃப் மோனோபாலி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ட்ராபேக் ஆஃப்
மார்க்கெட் சிஸ்டம். ஸோ ஒரு சின்ன டேர்ம்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஐ ஜாலி 5, 6 கம்பெனிஸ் இருக்கு. நம்ம எந்த கம்பெனி கம்மி காசுல குடுக்குறாங்களோ நம்ம அது வாங்கிக்கலாம் அப்படின்னு. பட் இதே அந்த கம்பெனியோடது மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஜியோது மட்டும் நம்ம ஃப்ரீ சிம்னு வாங்கிட்டு இருந்தோம். ஜியோ என்ன பண்ணிட்டான், மற்ற அவங்களோட காம்படிட்டர்ஸ் அவங்க எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு ஜியோ மட்டும்தான். ஸோ ஏர்டெல் ஏதோ கொஞ்சம் காம்படிஷன் கொடுக்குது. பட் மேஜர்லி எந்த பர்சன் இருந்தாலும் கேளுங்க அவங்ககிட்ட ஜியோ சிம் இருக்குன்னு சொல்லுவாங்க. Which means it is creating monopoly in the long run. So these are some of the positives and negatives of market economy. So initially market economy இருக்கும்போது as Adam Smith said no government intervention. So no, very good, government intervention வேண்டாம். And government intervention இல்லாத மார்க்கெட்டை என்ன சொல்லுவாங்கன்னா free market அப்படின்னு சொல்லுவாங்க. No regulation, free exchange, everything is happening, very good. பட் அதே கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டோரி சொன்னாலே எஸ்டர்டே 1929-30ல கிரேட் இக்கானமிக் டிப்ரெஷன் வந்துடும். விச் மீன்ஸ் கம்ப்ளீட்லி இக்கானமிக் கொலாப்ஸ் ஆயிருது. இக்கானமிக்கு சர்வைவ் ஆக முடியல. ஸோ ஆடம் ஸ்மித் இது வரைக்கும் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா 1930 வரைக்கும் ஆடம் ஸ்மித் கிரேட் இக்கானமிஸ்ட்பா, எவ்வளோ நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராஃபிட்க்கு தானே அவங்க அந்த பர்சன் வேலை செய்வான். ஸோ நம்ம ப்ராஃபிட் செய்கிறோம் அண்ட் நம்ம ரொம்ப ரிச் ஆகிட்டு இருக்கோம், நல்ல இக்கானமி க்ரோ ஆகுது. ஸோ வெரி குட், ஆடம் ஸ்மித் இஸ் அ வெரி குட் பர்சன் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு இந்த 1930ல ஒரு இக்கானமி கிராஷ் ஆன உடனே, கம்ப்ளீட் இக்கானமி டெஸ்ட்ராய் ஆகின உடனே எல்லாரும் அந்த டைம்ல ஹோல் வேர்ல்டு வாஸ் லைக் என்ன நடந்துருச்சு, இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் ஒரு பர்சன் எமர்ஜ் ஆகிறாங்க, தட் இஸ் கீன்ஸ். ஸோ கீன்ஸ் இன்னும் நிறைய பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கீன்ஸ் சொல்லியிருந்திருப்பாங்க நீங்கள் வெளியே இருக்கிற சிஸ்டம் தட் இஸ் சோஷியலிசமோட ஃபேக்டர்ஸும் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு. பட் இனிஷியலி இங்கே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அண்ட் கீன்ஸோட ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணுவாங்க, தட் இஸ் லிமிட்டட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் 1930க்கு அப்புறமா தான் கேபிட்டலிசம் அப்படிங்கிற வேர்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ 1930க்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்தது, நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு. whereas after the depression complete economy crash ஆன உடனே என்ன பண்றதுன்னு சொல்யூஷன் இல்லை. ஸோ அதுக்காக கீன்ஸ் சொன்ன ஒரு மெத்தட். ஸோ கீன்ஸ் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயிலி படிப்போம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடந்தது அதெல்லாம் டீட்டெயிலி படிப்போம். ஸோ நீங்கள் போக போக இன்டர் ரிலேட் பண்ணிக்குவீங்க. ஓகே, ஸோ ஹியர் கீன் சஜஸ்டட் கொஞ்சமா கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ லிட்டில் சொல்லுவாங்களே மைனாரிட்டி அமௌண்ட்ல, ஸ்மால் அமௌண்ட்ல கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் ஆகுது. அண்ட் ஹியர் மறுபடியும் வெல்த் எல்லாம் நல்லா கிரியேஷன் ஆகுது. அண்ட் அந்த இக்கானமியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கேபிட்டலிஸ்ட் இக்கானமின்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட் இக்கானமி இஸ் டிவைடட் இன்டு டூ, ஃப்ரீ மார்க்கெட் அண்ட் கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட். Free marketங்கிறது prior to 1930s where there is no government intervention, and capitalist economy is after 1930s, after the suggestion of Keynes, where there is limited government intervention. ஏன் லிமிட்டட் அமௌண்ட்ல இருக்கு, எதுக்காக இவங்க ஃபுல் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அடாப்ட் பண்ணல, அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் ஃபர்தர் படிச்சுட்டே போவோம். அந்த வாஷிங்டன் கன்சென்சஸ்லாம் சொன்னோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் படிக்கதான் செய்வோம். ரைட், ஸோ ரைட் ஆன். ஸோ திஸ் இஸ் அபவுட் மார்க்கெட். ஸோ இது ரைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் we will discuss about நான் மார்க்கெட் அண்ட் தி மிக்ஸ்டு மாடல்ஸ். ஸோ ஹெட்டிங் போட்டுக்கோங்க, economic systems or models. Systems or models, divide it into 3. So usually in the what's that the flow chart மாடல்லையே உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறேன், ஸோ தட் ஈஸிலி ஞாபகம் வச்சுக்குவீங்க. இல்லை புக்கில் ஃபுல்லாக லைன் பை லைன் அப்படியே எழுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ டிவைடட் இன்டு 3 மாடல்ஸ்: மார்க்கெட் economy, நான் மார்க்கெட் economy, மிக்ஸ் economy. ஸோ ரிமெம்பர், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன ரீசனே அதுதான், ப்ராஃபிட் இருக்கணும். ஸோ எங்கெங்கே மார்க்கெட் வருதோ அந்தந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கணும் அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித். பிகாஸ் எந்த பர்சனுமே சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்படியே எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு சொல்லி வரமாட்டாங்க, ப்ராஃபிட்காக தான் வருவாங்க. தட்ஸ் வை மார்க்கெட் economy is a completely profit based economy. So market, write on the heading, market economy. In 1776, an inquiry into the
an inquiry into the nature, nature and the wealth of nations. So it's a book name. Okay. An inquiry into the nature and the wealth of nations by Adam Smith. By Adam Smith. Pointed out, pointed out that a market economy, that a market economy is an economic system, is an economic system in which decisions regarding, in which decisions regarding investment, production and distribution, and distribution. ஸோ ஒரு கம்பெனி ஒரு பர்சனே யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு கொண்டு வந்து மார்க்கெட் மூலியமாக சேர்த்து வைக்கிறாங்கன்னா ஒப்வியஸ்லி ரொம்ப மேன் பவர் போயிருந்திருக்கும், அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் ஒப்வியஸ்லி அந்த ஹார்ட் ஒர்க் பதிலாக ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இந்த ஒர்க் பண்ணுறதே ப்ராஃபிட்காக தான். தட்ஸ் வை கவர்மெண்ட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ ரிகார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் are guided by, are guided by the price signals, are guided by the price signals created by the, created by the forces of, forces of demand and supply, demand and supply. ஸோ எஸ்டர்டே ஃபஸ்ட்டு இதுலேயே இன்ட்ரொடக்ஷன்லேயே ரைட் பண்ணீங்க இல்லையா, வாட் இஸ் இக்கானமிக்ஸில் கி இக்கானமி ரன் பண்ணுற பேசிக் கேரக்டரே என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளை. எனக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அதுதான் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணும். எனக்கு வேறு ஏதோ டிமாண்ட் இருக்குது, அவங்க அதை அவங்க வந்து வேறு ஏதோ ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் லைக் ஆல்வேஸ் வாட் இஸ் த டிமாண்ட், அந்த அளவுக்கு தான் அந்த சைட்லேருந்து சப்ளை இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இன்விசிபிள் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்விசிபிள் ஹேண்ட் ஆடம் ஸ்மித் என்ன சொன்னாங்கன்னா ஆல்வேஸ் நம்ம மார்க்கெட்டில் என்ன இருக்கும்னா டிமாண்ட் அண்டு சப்ளைக்கு நடுவில் ஒரு ஈக்விலிபிரியம் மெயின்டைன் பண்ண, ஈக்விலிபிரியம்னா ஒரே லெவலில் கொண்டு வர்றது. ஸோ ஆல்வேஸ் மார்க்கெட்டே டிசைட் பண்ணிக்கோக்கி எந்த அளவுக்கு வெளியே டிமாண்ட் இருக்குது அந்த அளவுக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவாங்க. யாரோ எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் வந்து சொல்லணும் பண்ணணுன்ட்டுன்னு அவசியம் இல்லை. வி கேன் டிசைட் பை அவர் செல்ஃப், விச் வி மீன்ஸ் மார்க்கெட் கேன் டிசைட் இட் பை தெம்செல்ஸ். அண்ட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த இன்விசிபிள் ஹேண்ட் கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே. ஸோ இன்விசிபிள் ஹேண்ட் இஸ் இன்விசிபிள் தெரியாத தனம், தெரியாத ஒரு திங். ஸோ அந்த தெரியாத ஒரு திங்கே ஒரு பேலன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு நடுவில் கொண்டு வந்துரும்னு இவங்க சொல்கிறாங்க. Price signals created by the forces of demand and supply. Full stop. Smith rejects, Smith rejects government interference. Smith rejects government interference in market, in market activities, in market activities, and instead, and instead state governments, state governments should serve, should serve, SCRV, should serve just three functions, just three functions. First one, protect national borders, protect national borders. Second, enforce civil law, enforce civil law. Third, engage in public works,
engage in public works. ஸோ அவங்க சொல்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் நேஷனல் பார்டர்ஸ் பார்த்துக்கோ, சிவில் லா எல்லாம் லாஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மேக் பண்ணுங்க அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் பப்ளிக் ஒர்க்ஸ்லாம் பண்ணுங்க, அவ்வளோதான் அப்படின்னு. engage in public works etc. Change the para. Adam Smith believed, so write down the points one by one write பண்ணுங்க. Okay, first point, government intervention disrupts the law of demand and supply. ஸோ கவர்மெண்ட் நடுவில் வந்துட்டாங்கன்னா அவங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஸ் யூஷுவல் இன்விசிபிள் ஹேண்ட் எப்படி பண்ணிட்டு இருந்ததோ அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்க. தே வில் இன்டர்வீன். எப்படி ஏன் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணுறாங்கன்னா, சோஷியலிஸ்டில் பார்ப்பீங்க, எனக்கு ஹெல்த் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் நீங்கள் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கோவிட் சுச்சுவேஷனில் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்காம கோல்டு ஜுவல்லரி இந்த மாதிரி திங்ஸ்லாம் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு கம்பெனிஸ் ஆர் சம் அதர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வில் சே இதெல்லாம் ஸ்டாப் பண்ணு, உடனே கன்சியூமருக்கு என்ன குட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் கன்சியூமர் குட்ஸ் இருக்கோ அந்த குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணு, உடனே ஸ்டாப் பண்ணி விட்டுருவாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தேவை, ஸோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் எதிர்க்கோ நீ ஸ்டாப் பண்ணு, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் மேக் பண்ண போ அப்படின்னு அவங்கள டக்குன்னு கைடு பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் வில் வாட் இன்டர்வீன், சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான். செகண்ட் பாயிண்ட், idea of invisible hand got diminished by government. Third point, laissez-faire. so laissez-faire ங்கிறது ஒரு French word. okay, laissez-faire bracketல write down, leave it alone or non-interference is important. Next point, specialization of labor is important. Full stop. It promotes the idea of natural liberty. Liberty is whatever I want to do, I can do. Okay, so natural liberty, industries whatever they want to do, they can do. No government intervention is needed. It promotes the idea of natural liberty. Full stop. This idea proliferated spread ஆகுறது எல்லா regionsக்கும். proliferated across Europe, America under free market system or private enterprise system. Private enterprise means companies, chinna companies. Private enterprise system. So இந்த ஃப்ரீ மார்க்கெட் கான்செப்ட் வந்த உடனே எல்லா இடத்துலையும் ஸ்பெஷலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ரைட் பண்ணீங்க, ஃப்ரீ மார்க்கெட். ஸோ கேபிட்டலிசம்ங்கிற கான்செப்ட் ஆடம் ஸ்மித் கொடுக்கல, ஆடம் ஸ்மித் ஃப்ரீ மார்க்கெட்டுங்கிற கான்செப்ட் தான் கொடுத்தாரு. கீன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் தென் கேபிட்டலிசம்ங்கிற கான்செப்ட் அரைஸ் ஆகும். ஓகே, ஸோ ரைட் டவுன் பிராக்கெட்ல ரைட் பண்ணிக்கோங்க. The unobservable market force that helps the demand and supply in a free market to reach equilibrium automatically.
automatically is the invisible hand. Is the invisible hand. So automatically balance ஆயிடுச்சுன்னா that is invisible hand. No need to interfere by anyone. Next, market divide into two. Free market இந்த பக்கம். Next, capitalism. Capitalism. ஸோ இப்போ நீங்கள் ரைட் பண்ண ஆடம் ஸ்மித்தோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ மார்க்கெட் பற்றி ரைட் பண்ணுங்க ஆர் வாட் இஸ் ஃப்ரீ மார்க்கெட் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு கோட் ஆல் தீஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, முன்னாடி இப்போ ஆடம் ஸ்மித் பாயிண்ட்ஸ்லாம். ஸோ ஃப்ரீ மார்க்கெட் கீழே இரு மார்க் போட்டு ரைட் டவுன். ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச். செகண்ட் ஒன் அப்படியே கண்டினியூஸ்லி. நோ கவர்மெண்ட் ரெகுலேஷன். நோ கவர்மெண்ட் ரெகுலேஷன். And capitalism கீழே write down some government regulation. Some government regulation. Second point, involves creation of wealth. Creation of wealth. ஸோ இங்கேயும் ப்ராஃபிட் மோட்டிவ். ஃப்ரீ மார்க்கெட்டில் மட்டும்தான் ப்ராஃபிட் மோட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணுறேன்னா ஏன்னா ப்ராஃபிட்காக தான் பண்ணுறேன். ஃப்ரீ மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, ஈவன் த கேபிட்டலிசம். ஸோ கேபிட்டலிசம் இப்போ தான் வருது, எப்போ 1930s அப்புறமா. அண்ட் தென் வி செட் கி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறோம். 1930 முன்னாடி கேபிட்டலிஸ்ட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகே, ஸோ சம் கவர்மெண்ட் கிரியேஷன் ஆஃப் வெல்த். ஸோ இங்கேயும் ப்ராஃபிட் மோட்டிவ், இங்கேயும் வெல்த் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. And third point, concept came in 20th century. 20th century after 1929. எதுப்பா இந்த கேபிட்டலிசம் கீழே ரைட் பண்ணிக்கோங்க. சம் கவர்மெண்ட் ரெகுலேஷன், கிரியேஷன் ஆஃப் வெல்த் ரைட் பண்ணீங்களே அதுக்கு கீழே ரைட் பண்ணிக்கோங்க. Concept came in 1930. Capitalism 1930 தானே வந்தது. Concept came in 1930 after the Great Economic Depression. After the Great Economic Depression of 1929. Of 1929. So Great Economic Depression is everything, primary, secondary, tertiary, எல்லா செக்டார்ஸுமே அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிருது. நோ இக்கானமிக் பெனிஃபிட்ஸ் எங்கிருந்து, அதுதான் இக்கானமிக் டிப்ரெஷன் சொல்லுவோம். ஸோ ரைட் டவுன் தி கேபிட்டலிஸ்ட் இக்கானமி. ஸோ முன்னாடி ரைட் பண்ண பாயிண்ட்ஸ் யாருது, ஆடம் ஸ்மித். தோஸ் வேர் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீ மார்க்கெட் இக்கானமி. அண்ட் இப்போ கேபிட்டலிஸ்ட் இக்கானமி. ஓகே, கேபிட்டலிஸ்ட் இக்கானமி. Capitalist economy, some points about them. Private ownership of resources. Private ownership of resources. So private ownership na means anga yaar iruka, சம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்க்கு என்ன இருக்கும், அந்த ஓனர்ஷிப் லேண்ட் வந்து அவங்களோட பேரில் தான், ரிசோர்ஸஸ் எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்கும். கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் மட்டும் பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் மட்டும் வைப்பாங்க, அதுவும் லிமிட்டட் லெவலில். ஸ்டில் ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ்ங்கிறது ப்ரைவேட் பீப்புளுக்கு தான் இருக்கும். அதே சோஷியலிசம் கம்யூனிசம் இப்போ படிப்போம், அங்கே பாருங்க ஸ்டேட் கண்ட்ரோல்டு, ஸ்டேட் கிட்ட போயிடும். ஸ்டேட் மீன்ஸ் கவர்மெண்ட், இங்கே கவர்மெண்ட் கிட்ட கிடையாது, எல்லாமே ப்ரைவேட். எனக்கு நான் அங்கே இருக்கேன்னா என்னோட லேண்ட் என் பேரில் தான் இருக்கும், கவர்மெண்ட் பேரில் இருக்காது. Right. So private ownership of resources. Second point, economic freedom. என்ன வேணா சேம் லிபர்ட்டி, இங்கேயும் லிபர்ட்டி இருக்கு. இங்க ஒரே ஒரு பாயிண்ட் ஃப்ரீ மார்க்கெட்டுக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னா லிமிட்டட் இன்டர்வென்ஷன் ஆஃப் கவர்மெண்ட். மீதி எல்லா பாயிண்ட்ஸும் சேம் தான். ரைட், ப்ரைவேட் ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், economic freedom. Third point, limited intervention of government. Limited intervention of government. And fourth point, profit motive. So which economy is profit motive economy na? It's capitalist, socialist, communist adala kadaive kadayadu. Okay, so profit motive. So these are some definitions of capitalist. Private ownership vechirupanga, economy, freedom irko, enna vena pannalam, government intervention limited ah irko, and profit definitely adha yosipanga. Okay, so write down pros. Pros means positive points capitalist economy nala என்னென்ன இருக்கு அப்படின்னு. First point,
incentives for work. ஸோ இன்சென்டிவ் சொன்னோம் இல்லையா, ஒரு 8 ஹவர்ஸ்க்கு நீங்கள் 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ 1 ஹவர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் கொடுப்பாங்க. வேற சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸில் போங்க 10 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட அதே சேலரி தான். ஓகே, இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஒர்க். செகண்ட் பாயிண்ட், கன்சியூமர்ஸ் ஹாவ் சாய்ஸ். கன்சியூமர்ஸ் ஹாவ் சாய்ஸ். ஸோ எந்த கம்பெனி இது ஜியோது வாங்கலாமா ஆர் ஏர்டெல் வோடாஃபோன் எது வாங்கலாமான்னு உங்ககிட்ட நல்ல சாய்ஸ் இருக்கும். யூ கேன் பர்ச்சேஸ் எனி திங். நெக்ஸ்ட், prevents unnecessary government interference. Unnecessary government interference. unnecessary ஏன் சொல்கிறோம், பிகாஸ் இந்தியா கண்டெக்ஸ்டில் நீங்கள் படிப்பீங்க டியூரிங் த டைம் ஆஃப் 1950s 60s எஸ்பெஷலி 60s 70s டைமில் இந்த வாட்ஸ் த டர்ம் கோட்டா சிஸ்டமும் லைசன்ஸ் ராஜ் சிஸ்டமும் ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. அண்ட் அப்படி ஆனதுனால கரப்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க கி லைசன்ஸ் சாரி, நான் வந்து ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணேன், நான் கண்டிப்பாக லைசன்ஸ் வேணும். ஸோ நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறேன், சார் எனக்கு லைசன்ஸ் கொடுங்க, நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்லுவேன், சார் கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்க ப்ளீஸ் கொடுத்துருங்க. ஸோ இது மூலியமாக என்ன ஆகுது, கரப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த 60s 70s டைமில் இந்தியாவில் கரப்ஷன் ஹெவி அமௌண்ட்டில் இருந்தது. வை? பிகாஸ் ஆஃப் ஆல் தோஸ் ஆக்டிவிட்டீஸ். அப்படியே நடந்தது பிகாஸ் கவர்மெண்ட் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க, கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை, ஸோ வி கேன் சே கரப்ஷன் வந்து இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிட்டி உனக்கு ஒர்க் கொடுக்கப்படும், அதர்வைஸ் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் கான்ஸ். கான்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கும், எல்லாமே எப்போவுமே பாசிட்டிவாக இருக்காது. கிரியேட்ஸ் large inequality. Large inequality. ஸோ K-shaped curve யூஸ்வலி சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, ரிச்சர் ஆர் பிகமிங் ரிச்சர் அண்ட் புவரர் ஆர் பிகமிங் புவரர். ஸோ இந்தியாவில் பாருங்க, அம்பானி மட்டும் இருக்காங்கன்னா அம்பானி கிட்டேயே இந்தியாவோட மோர் தேன் 30-40% வெல்த் அந்த ஒரு பர்சன் கிட்டேயே இருக்கும் போல. ஸோ அதே மாதிரி யூஸ்வலி எந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இருந்தாலும் அங்கே ஒரு 10-15 பேர் 10-15 பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும். கூகுள், மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி ட்விட்டர், இந்த மாதிரி இருக்குன்னா அந்த பர்சன் கிட்ட எவ்வளோ லேக்ஸ், எவ்வளோ பில்லியன்ஸ் அமௌண்ட்டில் அவங்களுக்கு வெல்த் இருக்கும். அதே அமெரிக்காவுக்கு நீங்கள் போனீங்கன்னா இருக்கிறதுல புவரஸ்ட் பீப்புள், ஆஃப்ரிக்கா இருக்கு இல்லையா, ஆஃப்ரிக்கா விட புவரர் பீப்புள் நீங்கள் அமெரிக்காவில் பார்க்கலாம். அவங்களுக்கு லிவிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப புவராக இருக்கும், ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது, எஜுகேஷன் கிடைக்காது. அதே அமெரிக்காவில் நம்மளுக்காக என்ன, அமெரிக்கானா பெரிய ரிச் கண்ட்ரி, டெவலப்டு கண்ட்ரி. பட் அதே டெவலப்டு கண்ட்ரினா வெரி ஃபியூ மட்டும்தான் ரிச்சராக இருக்காங்க. மீன்ஸ் ஒரு 40-30% ரிச்சராக இருப்பாங்க, பேலன்ஸ் 60% எப்படி இருக்காங்க, புவராக தான் இருக்காங்க. ஸோ எந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எடுத்தாலும் இந்த ஷேப்டு இருக்கதா செய்யும், ரிச்சர் புவரர் வந்து இன்னும் புவரர் ஆகிறது. ஓகே, ஸோ கிரியேட்ஸ் லார்ஜ் இன்இக்வாலிட்டி. செகண்ட் பாயிண்ட், மோனோபோலிஸ்டிக் ஃபியர் இன் லாங் டேர்ம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் ஏபிசிடி 4 கம்பெனி இருக்குது, நல்ல காம்படிஷன் போகுது, கன்சியூமரும் நல்லா சந்தோஷப்படுறாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு பி கம்பெனி என்ன பண்ணும், ஏசி அண்ட் டி கம்பெனியை ஸ்டாப் பண்ணி வச்சிடும், அண்ட் இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான் இருக்கும். அண்ட் தென் அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, ஜியோட ப்ரைஸ் முன்னாடி ஃப்ரீன்னு சொல்கிறீங்க, இப்போ எவ்வளோ 399 499 அவ்வளோ போட்டு நீங்கள் 1 month ரீசார்ஜ் பண்ண முடியுது. ஸோ எல்லாமே வட்டி போட்டு இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ monopolistic fear in long term. Next, exploitation of community resources. ஸோ கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ்னால் ரிச்சர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயனூர் இருக்குது, நம்ம ஜார்க்கண்ட் ஒடிசா ரீஜியனில், சத்தீஸ்கர் ரீஜனில் அயனூர் இருக்குது, மெட்டல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க, ட்ரைபல் பீப்புளை ரீஹாபிலிட்டேட் பண்ணிடுவாங்க, கிளம்புங்கன்னு காலி பண்ண வச்சுருவாங்க, அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கிற நம்ம கிளைமேட், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் இவ்வளோ ஆகுறது, கிளைமேட் சேஞ்ச் ஃபேஸ் பண்ணுறது யாருனால, டெவலப்டு கண்ட்ரீஸ்னால. அண்ட் இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன இருக்காங்க, கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கன், ஃபுல்லாக கேபிட்டலிசம்னா எல்லாமே ரிசோர்ஸஸ், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி கம்ப்ளீட்லி இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு அவங்களோட மேஜர் கான்ட்ரிபியூஷனே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லா ரிசோர்ஸஸ் எனக்கான என்ன இருக்கோ அதுவும் அது எடுத்துகிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், நோ வெல்ஃபேர் ஆஃப் புவர் பீப்புள். ஸோ புவர் பீப்புள் பற்றி யோசிப்பாங்களா,
டெஃபினெட்லி நாட். ஏதோ வாட்ஸ் தட் அந்த பர்சன் அதிகமாக பண்ணுவாங்களே சேரிட்டி, பில் அண்ட் மிலிண்டா கேட்ஸ். இவங்க இருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து ரொம்ப பில் கேட்ஸ் இருக்காங்கன்னா ரொம்ப கம்மி அமௌண்ட்ல தான் மீன்ஸ் ப்ராஃபிட் கெயின் பண்றாங்க. பட் அட் த சேம் டைம் புவர் பீப்புளுக்கும் வெல்ஃபேர் பண்றாங்க. பட் அந்த மாதிரி எல்லாரும் பண்றாங்களான்னா வி டவுட் இட். எல்லாரும் பண்றது இல்ல. அவங்க காசு எடுத்துட்டு ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரீஸ்லலாம் ரிச்சர் அவங்க பாட்டுக்கு க்ரோ ஆவாங்க, புவரர் அவங்க பாட்டுக்கு கீழே போவாங்க. அண்ட் இந்த புவரர் பீப்புளோட ரிசோர்ஸஸ் தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த ரிச் ஆயிட்டு இருக்காங்க. பிளஸ் இந்த வெல்ஃபேர் எதுவுமே புவர் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்றது இல்ல. ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி மார்க்கெட் economies. டோட்டலி economiesல 3 டைப்ஸ் இருக்கு. மார்க்கெட், நான் மார்க்கெட் அண்ட் மிக்ஸ். மார்க்கெட்ல we can divide into two, free market and the capitalist. free market prior to 1930s, capitalist after 1930. இது கீன்ஸ் கொடுத்த ஐடியால கொஞ்சம் வந்திருக்கும் அண்ட் இது ஆடம் ஸ்மித் ஐடியால இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் we discussed இதோட டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம், கேபிட்டலிசம் டெஃபினிஷன் பார்த்தோம் அண்ட் இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தோம். ஓகே, now let's come to the second one, that is the non-market economy. non-market economy. ஸோ உங்களுக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. சோஷியலிசம், கம்யூனிசமோடது ஹிஸ்ட்ரி கிளாஸஸில் அண்ட் ஈவன் டுமாரோ எஸ்டர்டே கூட. ஸோ ரைட் பண்ணிகிட்டே இருங்க, எங்கெங்கே தேவைப்படுதோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் மார்க்கெட் economy. ஸோ நான் மார்க்கெட் economy நம்ம இதுவும் 2 ஃபார்ம்ஸில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் சோஷியலிசம் அண்ட் த அதர் ஒன் இஸ் கம்யூனிசம். ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம யூஸ்வலி என்ன பண்ணிட்டு இருந்தோம், நானே ஏன் மற்றவங்களை சொல்லணும், நானே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி சோஷியலிசம் கம்யூனிசம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு இருந்தது. பட் ரெண்டுமே சேம் மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் தெர் வாஸ் அ மைன்யூட் டிஃப்ரென்ஸ், ஒரு குட்டி குட்டி டிஃப்ரென்சஸ் இந்த ரெண்டு கான்செப்டுக்கு நடுவில் இருக்கு. ஸோ லெட் ஸ்டடி சம் பேசிக் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு. ஸோ சோஷியலிசம் யூஸ்வலி என்ன பண்ணுன்னா இது இக்கானமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். வேறஸ் கம்யூனிசம்ங்கிறது பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய திங். ஓகே, ஸோ சோஷியலிசம் கான்செப்ட் எங்கிருந்து வந்திருக்குன்னா, கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க யூரோப்பில். 1880s 70s டைம் பீரியடில் கார்ல் மார்க்ஸ் இருந்தாங்க, 1818 to 1883. ஸோ கார்ல் மார்க்ஸ் தான் இந்த சோஷியலிசம்ங்கிற ஐடியா கொண்டு வந்தாங்க. அண்ட் ஏன் இந்த ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா, ஒப்வியஸ்லி முன்னாடி சொல்லியிருந்தேன், கேபிட்டலிஸ்ட் க்ரோ ஆகிட்டே இருக்காங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்கர்ஸை, 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யணும் உயிர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பதில் மாதிரி தான், அதோட ரியாக்ஷனரி ஃபேஸ் தான் இந்த சோஷியலிஸ்ட் கான்செப்ட் அப்படின்ட்டு. ஸோ கார்ல் மார்க்ஸ் இந்த சோஷியலிசம் ஐடியாலஜி கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் லேட்டர்லி டியூரிங் 1900 டைம் பீரியட், 1917-18ல ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்திருக்கும். அண்ட் அங்கே லெனின் அண்ட் போல்ஷெவிக் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த போல்ஷெவிசம், சம்டைம்ஸ் இந்த சோஷியலிசம் இருக்கு இல்லையா, இந்த சோஷியலிசமை மார்க்சிசம், லெனினிசம், போல்ஷெவிசம், ஸோ இந்த நேம்ஸ்லையும் கூப்பிடுவாங்க. வை மார்க்சிசம்? பிகாஸ் கார்ல் மார்க்ஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் தி சோஷியலிசம், அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணது. வை லெனினிசம்? பிகாஸ் லெனினிசம் இது அவங்களோட கண்ட்ரி யூஎஸ்எஸ்ஆர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. வை போல்ஷெவிசம்? பிகாஸ் போல்ஷெவிக் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க, அவங்களும் டியூரிங் ரஷ்யன் ரெவல்யூஷன் டைம்ல இவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க சோஷியலிசம் கான்செப்ட் டெவலப் பண்ண. That's why socialism is also known as Marxism, Leninism and Socialism. And இந்த கான்செப்ட் வந்து எப்போ எது பேஸ் பண்ணியிருக்கோம்னா economic பேசிஸில் இருக்கும். ஸோ ஓகே, ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். Now come to second difference, that is communism aspectல. கம்யூனிசம் பொலிட்டிக்கல்னு சொன்னோம். அண்ட் யார் இது டெவலப் பண்ணாங்கன்னா, மாவோ ஜெடாங் அப்படின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க சைனால. ஓகே, ஸோ இந்த கம்யூனிசம் ஐடியாலஜி சைனால வந்தது. ஸோ சைனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க கம்யூனிஸ்ட். இன்னைக்கு என்னது ஜாய் ஜின்பிங் இருக்காங்கன்னா அவங்க எந்த பார்ட்டி பிலாங் பண்ணுறாங்க? ஹி பிலாங்ஸ் டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகே, ஸோ இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஒன். சோஷியலிஸ்ட் பார்ட்டின்னு யூஎஸ்எஸ்ஆரில் கிடையாது. பட் கம்யூனிசம்ங்கிற பேசிஸில் தெர் இஸ் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன் சைனா. அண்ட் இந்த கம்யூனிசம்ங்கிற ஐடியாலஜி டியூரிங் 1947-48 டைம் பீரியடில் மாவோ ஜெடாங் அப்படின்னு ஒரு பர்சன் அந்த டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இருந்தாங்க இல்லையா, ஸோ ஹி வாஸ் அன் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர், no doubt டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வருது. பட் மாவோ ஜெடாங் he was an unelected, அவங்க ஒரே ஸ்டேட் இதில் பவரில் இருந்தாங்க. ஸோ மாவோ ஜெடாங் இந்த கம்யூனிசம் ஐடியாலஜியை கொண்டு வந்திருப்பாங்க. தட்ஸ் வை இட் இஸ் ஆல்சோ, இது 1947-48 டைம் பீரியடில் நடக்கும். அண்ட் தட்ஸ் வை கம்யூனிசம் சம்டைம்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் மாவோயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சோஷியலிசம்னா அது நம்ம மார்க்சிசம், போல்ஷெவிசம், லெனினிசம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட் ஹாஸ் பீன் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ்எஸ்ஆர். அந்த இடத்துல
எவால்வ் ஆச்சு. அண்ட் கம்யூனிசம் சைனால வந்தது அண்ட் மாவோ கொண்டு வந்ததுனால மாவோசிசம் இட் இஸ் ஆல்சோ known as மாவோயிசம் அண்ட் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இன்னும் பேசிக் டிஃப்ரென்சஸ்னா சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் சொல்லணும்னா ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோ டு யுஎஸ்எஸ்ஆர் இயர்லியர் யுஎஸ்எஸ்ஆர் அந்த டைமில் இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ ஹிந்துயிசம் யூ கேன் ப்ராக்டிஸ். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ கிறிஸ்டியானிட்டி இஸ்லாமிசம் என்ன ரிலீஜியன் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, உங்களை வந்து யாருமே ஒப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. யாருமே இன்சென்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க ஒப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. வேறஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே நோ ரிலீஜியனே கிடையாது டு ஃபாலோ. ஸோ சைனா பாருங்க, அவங்க ஹிந்துவா கிறிஸ்டனா முஸ்லீமா சிக்ஸா கிறிஸ்டனான்னு சொல்ல மாட்டாங்க. வை? பிகாஸ் கம்யூனிசம் கண்ட்ரியில் தேர் இஸ் நோ ரிலீஜியன்னா அவங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்க எதுவுமே. ஒரு பர்சன் சொல்கிறாங்க நான் ஹிந்துனா, நீ எதுவுமே கிடையாது, யூ ஆர் நோ ரிலீஜியஸ் பர்சன். ஸோ எந்த ரிலீஜியனுமே அங்கே இருக்காது. மேஜர் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இதுதான். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். தட் இஸ் சோஷியலிசமில் ஓனர்ஷிப்புங்கிறது ஸ்டேட் கிட்ட இருக்கும். ஓகே, அண்ட் எதோட ஓனர்ஷிப்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸோட ஓனர்ஷிப். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏரியாவில் யுஎஸ்எஸ்ஆரில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அனிமல்ஸ் இருக்குது. அனிமல்ஸ் இஸ் ஆல்சோ ரிசோர்ஸஸ் தான். ஃபாரஸ்ட் இருக்குது, அயன் ஓர்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. மீன்ஸ் வாட் எவர் த திங்ஸ் ப்ரெசன்ட் இன் த கண்ட்ரி அது எல்லாரும் யாருக்கு அடியில் வரணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. தட்ஸ் வை சம்டைம்ஸ் நான் மார்க்கெட் இக்கானமி இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் இக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கண்ட்ரோல்டு ஹியர் பை தி ஸ்டேட். ஓகே, ஸோ நான் மார்க்கெட் இஸ் ஆல்சோ known as ஸ்டேட். லைக் மார்க்கெட் கேபிட்டலிசம்னு சொல்கிறீங்க, அதே மாதிரி நான் மார்க்கெட்டை ஸ்டேட் இக்கானமின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ அதே கம்யூனிசம்க்கு வந்தீங்கன்னா கம்யூனிசம்ல டூ திங்ஸ் இருக்கு வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் இங்கேயும் வருவாங்க, பட் லேட்டர் டைம்ல வருவாங்க. ஃபர்ஸ்ட் சொசைட்டி, சோஷியலிசம்னா சொசைட்டிக்கு அந்த ஃபுல் ரிசோர்ஸஸ் இருக்கும் அண்ட் தென் கவர்மெண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பண்ணுவாங்க. தெர் இஸ் சம்திங் கால்டு ஃபேர்னஸ்னா ஈக்விட்டி. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2 சப்பாத்திக்கு தான் பசி இருக்குது, ஸோ 2 தான் கிடைக்கும். எனக்கு 4 சப்பாத்தி சாப்பிடணும், அவ்வளோ பசி இருக்குது, ஸோ எனக்கு 4 கிடைக்கும். வேறஸ் நீங்கள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்குதோ பசிக்கலையோ டசன்ட் மேட்டர், எல்லாத்துக்கும் 2 தான் கிடைக்கும். எனக்கு இன்னும் பசிதுன்னு கேட்டால் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் இங்கே இருக்கும். தட் இஸ் ஈக்வாலிட்டி கான்செப்ட். அண்ட் இங்கே ஈக்விட்டி கான்செப்ட் இருக்கும். எவ்வளோ உனக்கு நீடோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. தட்ஸ் வை இந்த வேர்டை சோஷியலிசம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரம் ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் எபிலிட்டி. எபிலிட்டினா எனக்கு எவ்வளோ வேணுமோ, எனக்கு எவ்வளோ எபிலிட்டி கேப்பபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும். வேறஸ் இங்கே நீடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு இருப்பாங்களோ அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ ஹியர் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா லேண்ட் ஓனர்ஷிப் வச்சுருப்பாங்க. வேறஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் வந்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பட் என்னென்ன நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ளஸ் லேபர்னா ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ யுஎஸ்எஸ்ஆருக்கு போறீங்கன்னா அங்கே இருக்கிற ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், நான் லிவிங் திங்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ப்ளஸ் மினரல் ஓர்ஸ், அதுதான் கவர்மெண்ட்டோடது. வேற சைனாக்கு வந்தீங்கன்னா சைனா என்ன சொல்லுவான், நாங்கள் அங்கே நான் வந்து பர்த் ஆகுறேன்னா நானும் சைனாவோட ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். Right, which means not only the natural resources but also the labors, the humans, இது எல்லாமே யார் கடியில வராங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கடியில வராங்க. அண்ட் எப்படி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கடியில் வராங்கன்னா பிகாஸ் சோஷியலிசம் கான்செப்டில் நம்ம மீன்ஸுங்கிற டாபிக் படிச்சிருப்போம் அண்ட் கம்யூனிசம் இஸ் த எண்ட். மீன்ஸ் அது வழியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க, ஒரு பிரெட் வந்து நம்ம இது பண்ணுறோம் திருடுறோம் அப்படின்னா அது பசினால அந்த ஒரு குழந்தை எடுத்திருக்காங்க, திருடி இருக்காங்க. பட் அந்த பர்சன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்களா தப்பாக பண்ணியிருக்காங்களா மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க பசிக்காக பண்ணியிருக்காங்க, தட் இஸ் மீன்ஸ். பட் அட் தி எண்ட் அவங்க தப்பு தானே. ஸ்டீலிங் இஸ் அ பேட் ஹேபிட், ஸ்டீலிங் இஸ் அ ராங் ஹேபிட். தட்ஸ் வை எண்டுங்கிறது ராங் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சோஷியலிசம் என்ன பண்ணுறாங்க, யாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் அட் தி எண்ட் வை தே ஆர் டூயிங் கி எவ்ரி பர்சன்ஸ். முன்னாடி எப்படி இருக்கு, ரிச் புவர்னு சோஷியலிசம் இருந்தது முன்னாடி. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறமா எவ்ரி ஒன் ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அண்ட் எவ்ரி ஒன் வென் தே கம் டு ஈக்குவல் ஸ்டேஜ் இது எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் எண்ட் ஆகும்போது கம்யூனிட்டிக்கு எல்லா பவரும் கொடுத்துட்டு கவர்மெண்ட் இன் சென்ஸ் அந்த ரோல் எண்ட் ஆயிடும்.
தென் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு, பிகாஸ் பாலிடிக்ஸ் இன்வால்வ்டு இல்லையா, இது இக்கானமிக்னா என் ரோல் என்ன, கி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும், ரிச் புவர்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் சேம் லெவலுக்கு இருக்கணும், அது மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்டோட டியூட்டியா இருக்கணும். வேறஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில எண்டும் ரீச் ஆயிடுச்சு, எல்லாரும் ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டாங்க, ரிச் புவர்னு யாருமே இல்லை, ஈக்குவல் லெவல்ல இருக்காங்க, அண்ட் அவங்க கிட்ட எல்லா ரிசோர்ஸஸும் கொடுத்துட்றாங்க. பட் இந்த நேம் ஆஃப் பாலிட்டிக்ஸ் மீன்ஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஃபார்ம் பண்றேங்கிற பேர்ல இவங்க கிட்ட மறுபடியும் எல்லா வெல்த்தும் ரிசோர்ஸஸ் ஈவன் த மேன் பவர் லேபர் கூட எடுத்துருவாங்க. ஸோ இங்க லேபர் அதுதான் சொல்லியிருந்தோம் எடுக்க மாட்டாங்க, பிகாஸ் இங்க ஓனர்ஷிப் வந்து கொஞ்சம் பீப்புள் கிட்டயும் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் அவங்களும் வச்சிருப்பாங்க. அண்ட் இங்க ஓனர்ஷிப்லாம் எதுவுமே இருக்காது, எல்லா கண்ட்ரோலும் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸோ சைனாக்கு நீங்க போறீங்கன்னா, சைனால ஒரு பர்சன் கோவிட் டைம்ஸ்ல நிறைய கேட்டிருப்பீங்க, அந்த பர்சன் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போறாங்கன்னா நம்ம எப்படி போஸ்ட் எல்லாம் போடுறோம், ட்விட்டர் ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்றோம். பட் அவங்க ஒரு சின்ன இன்சிடென்ட் அவங்க கண்ட்ரியில் ஆனா கூட நியூஸ் வழியா வெளியே வராது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எந்த வெப்சைட்லயும் இருக்காது, எவ்வளோ மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணணும், எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ சில்ட்ரன் ஸ்பெஷலி வச்சுக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரியில் என்ன, எவ்வளோ வேணா ஒரு பர்சன் வந்து பர்த் கொடுக்கலாம், பட் சைனால நாட் மோர் தென் 2 children, அப்படி பண்ணாங்கன்னா தேர்ட் சில்ட்ரன் அவங்க தூக்கிட்டு கொண்டு போயிடுவாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் இன் அ planned manner, controlled manner, command manner. That's why political power completely கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி எல்லா பவரும் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. ஸோ இன் ரியாலிட்டி பார்த்தோம்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ரோல் இங்கே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்லி விதர்ட் அவே, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வெளியே விட்டுறணும், பிகாஸ் வி ரீச் த ஸ்டேஜ் ஆஃப் ஈக்வாலிட்டி நவ். பட் இங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பாலிடிக்ஸுங்கிற பேர் எடுத்துட்டு எல்லா திங்ஸுமே மேன் பவர் ஹியூமன் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க, அண்ட் வாட் எவர் த டெசிஷன்ஸ் நீட்ஸ் டு பி டேக்கன் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த கம்யூனிசம். இது ரெண்டுமே எதோட பார்ட்னா நான் மார்க்கெட்டோட பார்ட் தான், சோஷியலிஸ்ட் அண்ட் த கம்யூனிஸ்ட். ஸோ கம்யூனிஸ்ட்ங்கிறது பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல, தட்ஸ் வை சைனாங்கிறது கம்ப்ளீட்லி ஸ்டப்பர்ன் மாதிரி நம்ம பார்ப்போம், அண்ட் சோஷியலிசம் யுஎஸ்எஸ்ஆர் முன்னாடி இருந்தது, ஸோ இப்போ அது ரஷ்யன் மாறிடுச்சு. பட் அட் ப்ரெசன்ட் கண்ட்ரியில் டுடேஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியுமே கம்ப்ளீட் கேபிட்டலிஸ்ட், கம்ப்ளீட் சோஷியலிஸ்ட் ஆர் கம்ப்ளீட் கம்யூனிஸ்ட் 100% வந்து எந்த செக்ஷன்லையும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு தேர்ட் ஃபார்ம் படிக்க போவோம். ஸோ அந்த தேர்ட் ஃபார்மில் யூ வில் சி கி எல்லாமே அந்த ஆல் கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட் அந்த தேர்ட் ஃபார்மை தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு சொல்லிரோக்கி சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, பட் அது இன்னைக்கு இல்லை, அது 1980s இருந்தது, இப்போ அதுவும் மிக்ஸ்டாக மாறிடுச்சு. அமெரிக்கா மீன்ஸ் யுஎஸ்ஏ நம்ம சொல்கிறோம் அது கேபிட்டலிஸ்ட், பட் அது கேபிட்டலிஸ்ட் இல்லை, அதுவும் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், பைடன் வந்து சம்டைம்ஸ் இன்டர்வீன் பண்ணுவாங்க, ஸோ அதுவும் மிக்ஸ்டாக மாறிடுச்சு. அண்ட் சோஷியலிசம் சொல்லவே தேவையில்லை, யுஎஸ்எஸ்ஆர் இன்னைக்கு பண்ணுற வேலையில் பார்த்தா தெரியுதா, ரஷ்யா பார்க்குற வேலை பார்த்தா தெரியுதா சோஷியலிசம்னு, நோ. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே அட் ப்ரெசன்ட் மிக்ஸ்டு இக்கானமி தான், நோ ஒன் இஸ் அ கம்ப்ளீட் சோஷியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர் capitalist country. So இது படிக்கிறதுக்கு நம்ம டிஃபரன்சஸ்லாம் பார்க்குறோம், பட் ஆல் ஆஃப் தெம் ஆர் now mixed economy. Okay, so write down state economy முன்னாடி நான் மார்க்கெட் எழுதிக்கோங்க, நான் மார்க்கெட் economy. So divide it into two. On one side write down Marx and Bolshevik revolution or Leninism in USSR. So Marx பக்கத்தில் write down 1818 to 1883 and in the Leninism USSR இவங்கெல்லாம் 1917 டைம் பீரியடில் யூஸ் பண்ணுவாங்க, 17 to 17 மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் அங்கே நடந்ததுக்கு அப்புறமா தான் சோஷியலிசம் கான்செப்ட் அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எங்கேருந்து ஐடியா அந்த இது இன்ஸ்பிரேஷன் எடுத்தாங்க, மார்க்ஸ் கிட்டேருந்து, பிகாஸ் மார்க்ஸ் இவங்களை ஒரு 50 வருஷம் முன்னாடியே இந்த சோஷியலிசம் கான்செப்ட் பற்றி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே,
ஸோ மார்க்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, he is not saying ki complete government authority அப்படியே ஃபுல்லா நேச்சுரல் ரிசோர்சஸ் பிளஸ் லேபர் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு சொல்ல. கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வேணும், பிரைவேட் ஓனர்ஷிப் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட மேஜர் கோலா இருந்தது. பிரைவேட் ஓனர்ஷிப்னா கேபிட்டலிஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களோட மேஜர் கோல். தென் போல்ஷெவிக் லெனினிசம் ஆல்சோ ஃபாலோட் த சேம் திங். நெக்ஸ்ட் ரைட் ஆன் யூர் Maoism, Mao, M-A-O, Zedong, Z-E-D-O-N, D-O-N-G, Mao Zedong. Bracket let it down. Mao's policy in China. Mao's policy in China during 1949 to 50. 1949 to 50. ஓகே, ஸோ வி கேன் சே கம்யூனிசம்ங்கிறது ஒரு நியூ டாபிக். நியூனா இப்போ ரீசென்ட்லி வந்த டாபிக். வேறஸ் இந்த கம்யூனிசம்க்கு முன்னாடியே சோஷியலிசம்ங்கிறது வந்துடுச்சு. ஓகே, ஸோ ரைட் டவுன் இன் பேரா நவ். Both were results of long done exploitation of workers class. So workers are sometimes proletariat அப்படின்னு சொல்லுவாங்க. And the ruling class na the capitalist la இருக்காங்க இல்லையா, the rich persons, அவங்கள bourgeois, bourgeois bourgeois சொல்லுவாங்க. So இந்த proletariats were completely suppressed, exploited by the bourgeois class. That's why in the Marxism concept, socialism concept emerge ஆகும். Okay, so both were results of long done exploitation of workers class. Full stop. Karl Marx is the father of socialism. It is a response to, it means socialism is a response to, ஸோ முன்னாடி சோஷியலிசம் தானே வந்தது, அதுக்கப்புறம் தான் கம்யூனிசம். ஸோ இப்போ நம்ம படிக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே சோஷியலிசம்காக தான். ஓகே, சோஷியலிசம் இஸ் அ ரெஸ்பான்ஸ் டு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசம். Capitalism is profit making. Profit making is K-shaped, richer becoming richer, poorer becoming poorer, and he was against this thing. Okay, full stop. Karl Marx asked the workers of the world to unite. Quotationsல ரைட் பண்ணுங்க. You have nothing to lose but your chains. Chains usually எதை டெபிக் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஜெயிலுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அவங்கள ஃபுல்லாக ஹேண்ட் கப்ஸ் வச்சு கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அது எப்படி இருந்தது அந்த டைமில் கேபிட்டலிசம் இந்த ஒர்க்கர் கிளாஸை கம்ப்ளீட்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணும்போது இட் ஃபெல்ட் லைக் நாங்கள் ஜெயிலில் இருக்கோம், எங்களை வந்து ஃபுல்லாக அடைச்சி போட்டிருக்காங்க. ஸோ கால்மார்க்ஸ் சொல்கிறாங்க எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டேயும், நம்ம கிட்ட லூஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் செயின் மட்டும்தான் இருக்குது. ஸோ ரிமூவ் தெம், பி ஸ்ட்ராங், பி ஃபிர்ம், வாங்க கேபிட்டலிசம்க்கு அகேன்ஸ்ட் ஃபைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ரைஸ் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ரைட் டவுன் ஹெட்டிங் ஸ்டேட் மாடல் ஆர் சோஷியலிஸ்ட். ஸோ எல்லாமே ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க இல்லையா, என்னது நேச்சுரல் ரிசோர்ஸஸை. ஓகே, சோஷியலிசம் படிக்கிறோம். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸை ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வி கால் them as ஸ்டேட் மாடல் டூ. ஓகே, ஸோ ரைட் டவுன் shared ownership of resources. Bracket let it down. Government and community offer a more equitable distribution of
goods and services. Goods and services. So there is a story, just try to understand. कि socialism country ல for example நான் USSR ல இருக்கேன். USSR is a socialist country இப்போதைக்கு மேபி கிளியர் ஆயிருந்திருக்கும், ரைட்? ஸோ இஃப் ஐ வாஸ் இன் USSR at that time 1990s முன்னாடி, தென் என்கிட்ட 2 cows இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட 2 cow இருக்கு. ஸோ இந்த சோஷியலிஸ்ட் அண்ட் என் பக்கத்து வீட்டில் ஒரு பர்சன் இருக்காங்க, ஸோ என்னோட நெய்பர் இருக்காங்க. அண்ட் அந்த நெய்பர் கிட்ட ஒரு கவுமே இல்லை, எதுவே சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. அண்ட் என்கிட்ட 2 கவுஸ் இருக்கு. ஸோ இந்த 2 கவு மூலியமா இன்கம் ஏதோ ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அண்ட் சோஷியலிசம் கான்செப்ட் என்ன சொன்னோம்? ஈக்விட்டி சொன்னோமா? நோ ரிச் நோ புவர் ஆல் ஆர் ஈக்குவல். அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் நான் ரிச் அண்ட் இவங்க புவர், அதானே? ஸோ தட்ஸ் வை சோஷியலிசம் கண்ட்ரியில என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இங்க பாரு, நீ ஒரு கவ் வச்சுக்கோ அண்ட் இவங்களுக்கு ஒரு கவ் கொடுத்துரு, so that there will be equity. நீ முன்னாடி ரிச்சா இருந்தா அவங்களுக்கு சுத்தமா இல்ல, இப்போ என்னது 2 பேர்த்துக்குமே ஒன்னு இருக்கிறதுனால நீங்க ஈக்குவல் லெவலுக்கு வந்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணுது. அண்ட் முன்னாடி என்ன சொன்னேன், கவர்மெண்ட் கிட்ட நேச்சுரல் ரிசோர்சஸ் தான் அவங்க கையில போகும், லேபர் போகாது. ஓகே, ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸ் என்னென்ன இருக்கணும், கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக வச்சுக்குவாங்க, மீதி சம் ப்ராப்பர்ட்டி என் கையிலையும் கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்மால் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன நெசசிட்டி தேவையோ, மீன்ஸ் ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்ட்ல நான் ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ண என் ஃபேமிலிக்கு போதும், ஸோ எனக்கு ஒரு ஏக்கர் லேண்ட், இவங்களுக்கு ஒரு ஏக்கர் லேண்ட் கொடுத்துருவாங்க. வேறஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நான் சைனால இருக்கேன், ஓகே, அண்ட் என்கிட்ட 2 கவுஸ் இருக்குன்னா, சைனா என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட இருந்து இருக்கிற 2 கவுமே அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க கவர்மெண்ட். அண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ இங்க ஏன் நெய்பர் இருக்காங்க, உங்ககிட்ட கவு இல்லை, என்கிட்ட 2 இருந்துச்சு, 2மே தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் கவர்மெண்ட் இஸ் சேயிங் டோன்ட் வரி, 2 பேரும் அழுவாதீங்க, நானே கவு வச்சுக்கிறேன், நானே மில்க் எடுத்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு லிட்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் அவங்க ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஈக்குவாலிட்டியில மேபி எனக்கு வந்து 1 லிட்டர் தேவையில்லை, எனக்கு 2 லிட்டர்ஸ் வேணும், இந்த பர்சனுக்கு 1 லிட்டரே போதும், பட் எனக்கு கிடைக்கல இல்லையா, எனக்கும் 1 தான் கிடைக்குது, அவங்களுக்கும் 1 தான் கிடைக்குது. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். சோஷியலிசம்ல கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுவாங்க, உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஓரளவுக்கு ஸ்வீட்டா ஹேண்டில் பண்ண. அண்ட் கம்யூனிசம் ஸ்வீட்டாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, போட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீ 2மே எனக்கு கூட, நானே பார்த்து எல்லாத்துக்கும் யார் யாருக்கு வேணுமோ நான் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் வை சோஷியலிசம்ல நீங்க பிரைவேட் ஓனர்ஷிப் ஓரளவுக்கு இருக்கும், உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு ஏக்கர் லேண்ட் இருக்கும். கம்யூனிஸ்ட் கண்ட்ரில போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு ஏக்கர் கூட வச்சுக்க வேண்டாம், ஒரு சொட்டு லேண்ட் கூட வச்சுக்க வேண்டாம், நீ எல்லா லேண்ட் என் பேர்ல கூட, நான் உனக்கு கொடுக்குற ஒரு ஏரியா, குட்டி ஏரியா கொடுக்குற, கல்டிவேட் பண்ணி அதுல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்க கவர்மெண்ட் மட்டும்தான் எல்லாருக்கும், பிரைவேட் மெம்பர்ஸ் மீன்ஸ் நான் வந்து எனக்கு ஒரு சின்ன ஓனர்ஷிப் கூட இருக்காது, வேற இங்க ஓரளவுக்கு ஓனர்ஷிப் இருக்கும். தட்ஸ் வை யூ ஹேவ் ரிட்டன் ஷேர்டு ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்சஸ். இங்க என்ன பண்ணிருக்கோம், ஷேர் பண்ணிருக்கோம், இங்க நோ ஷேரிங். தட்ஸ் வை ஷேர்டு ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்சஸ் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி. கவர்மெண்ட்டும் கொஞ்சம் வச்சுப்பாங்க, உங்களோட டெவலப்மெண்ட்காக உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. ஓகே, second point, in short they hold that workers who contribute to economic output should expect a commensurate reward. ஸோ ஒரு ஸ்டேட் மாடலில், நான் மார்க்கெட்டில் நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட்காகனா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, ஓகே, யூ ஹேவ் காட் எனி ஜாப், ஸோ வாட் யூ வில் டூ, நீங்கள் உங்கள் 9 to 5 ஜாப் பண்ணுவீங்க, அண்ட் இன் ரிட்டர்ன் யூ வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் ஃப்ரம் கவர்மெண்ட்னா, அவங்க சேலரி கொடுப்பாங்க, ப்ளஸ் சம் இன்சென்டிவ்ஸ் இன் சென்ஸ் ஒரு வீடு இருக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்ல இருந்தீங்கன்னா கார் வகரா எல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் லைக் வாட் எவர் யூ ஆர் டூயிங், எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிவார்ட்ஸும் கொடுப்பாங்க. Next, ownership of resources lies with state. Bracketல write down public ownership. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எது இருக்கு இல்லையா, அது அவங்க கையில போகும். பிரைவேட் என் கையில 1 ஏக்கர் லேண்ட் என்னோடது இருக்கதா செய்யும், பப்ளிக் ஏரியால எது இருக்கோ அது அவங்களுக்கு போயிடும். ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்சஸ் லைஸ் வித் ஸ்டேட்.
full stop. It is also called as planned economy. Planned economy. So ஹரிபுரா செஷன்ல என்னப்பா நடந்தது? ஹரிபுரா செஷன் ஆஃப் ஐஎன்சில சுபாஷ் சந்திர போஸ் ஜவஹர்லால் நேரு கடியில என்ன கமிட்டி கொண்டு வந்தாங்க? என்ன கமிட்டி கொண்டு வந்தாங்கப்பா? ஹரிபுரா கொஞ்சம் அப்படியே போங்க, ஹிஸ்டரிக்கும் எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி படிப்போம். ஹரிபுரா செஷன் ஆஃப் ஐஎன்சி சுபாஷ் சந்திர போஸ் என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அண்டர் ஜவஹர்லால் நேரு அண்ட் கேப்டன் லக்ஷ்மி கேப்டன் லக்ஷ்மி சுவாமிநாதன் அவங்கள தான் உமன் கேட்டகரிக்கு ஹெட் பண்ண வச்சிருப்பாங்க. வாட் இஸ் என்பிசி? நேஷனல் பிளானிங் கமிட்டி. எஸ், நேஷனல் பிளானிங் கமிட்டி. ஸோ இப்போ தெரியுதா ஏன் நேரு அண்ட் போஸ் நேஷனல் பிளானிங் கமிட்டி கொண்டு வந்தாங்க? பிகாஸ் சோஷியலிசம் கண்ட்ரி தே வில் டூ எவ்ரிதிங் இன் அ பிளான்டு மேனர் அண்ட் நேரு அண்ட் போஸ் வேர் த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஹூம்? சோஷியலிசம். ஸோ சோஷியலிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ தேவையோ எவ்வளோ நெசசிட்டியோ பீப்புளுக்கு என்ன நெசசிட்டியோ அதை அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க அண்ட் இட் ஷுட் பி டன் இன் அ பிளான்டு மேனர். தட்ஸ் வை பிளானிங் கமிஷன் நம்ம இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் 1952 வரும்போது வி டுக் இட் ஃப்ரம் யூஎஸ்எஸ்ஆர். பிகாஸ் யூஎஸ்எஸ்ஆர் தான் அவங்க கண்ட்ரியில் பிளானிங் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ படிக்க போகிறோம் செகண்ட் தேர்ட் சாப்டரில் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 12 5 இயர் பிளான்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த 12 5 இயர் பிளான்ஸ் எங்கேருந்து வந்துச்சுன்னா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து தான். யாரோட ஐடியாலஜி? சோஷியலிஸ்ட் ஐடியாலஜி. ஓகே, so also called as planned economy or command economy. Command economy. Next point, no market. ஸோ இங்கே மார்க்கெட் இல்லை. ஓகே, எனக்கு 1 to 1 என்ன ஏது தேவையோ நம்ம ஷேர் பண்ணி, இட்ஸ் லைக் கேபிட்டலிஸ்டில் உங்ககிட்ட கவு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவீங்க. இங்கே என்ன பண்ணுறேன்? நானே உங்களுக்கு ஒன்று கொடுத்துறேன். ஸ்டேட் கவர்மெண்ட் எனக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் வை அங்கே மார்க்கெட் எக்ஸிஸ்ட் ஆகாது. தட்ஸ் வை இட் இஸ் நான் மார்க்கெட், ஸ்டேட் கண்ட்ரோல்டு. நோ மார்க்கெட், ஃபுல் ஸ்டாப். செகண்ட் பாயிண்ட், நோ ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். ப்ராப்பர்ட்டினா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இல்லை, பர்சனல் ப்ராப்பர்ட்டி ஏதோ கொஞ்சம் அளவு கொடுப்பாங்க. No property rights. Next one, planned or controlled production. Planned or controlled production. ஸோ 1948-49க்கு முன்னாடி சோஷியலிசம் கம்யூனிசம்னா எல்லாம் சேமாக தான் இருந்துச்சு. ஓகே, நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925 நம்ம இந்தியாவில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1934 வந்திருக்கும். விச் மீன்ஸ் சோஷியலிசம் கம்யூனிசம் அந்த அளவுக்கு மேஜர் டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை பிஃபோர் 1948. அதனால தான் நீ சம்டைம்ஸ் படிக்கிறப்ப வேணால் கன்ஃபியூஸ் ஆகும் கி என்ன இப்போ நோ ஓனர்ஷிப், அங்கே ஓனர்ஷிப் சொல்கிறாங்க. பிகாஸ் முன்னாடி சோஷியலிசம் கம்யூனிசம் இல்லவே இல்லை, மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆஃப்டர் மாவ் ஜெடாங் சைனாவில் அந்த ஒரு இது கொண்டு வருவாங்க, கிரேட் லீப் ரெவல்யூஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கம்யூனிசம்னு அரைஸ் ஆகும் அண்ட் கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம்னு. ஸோ ஆஃப்டர் 1948 இந்த டிஃப்ரென்சஸ் வருது. ஓகே, சேம் மார்க்கெட்டுக்கு ஃப்ரீ மார்க்கெட் அண்ட் கேபிட்டலிஸ்ட். ஃப்ரீ மார்க்கெட் பிஃபோர் 1930, மார்க்கெட் 1930க்கு அப்புறம். அதே மாதிரி சோஷியலிசம் கம்யூனிசம் எல்லாம் சேம் தான் ப்ரியர் 1948. பட் கம்யூனிஸ்ட் வந்ததுனால பொலிட்டிக்கல் கண்ட்ரோல், ஸ்பெஷலி பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் எடுத்ததுனால வி ஆர் டிவைடிங். அண்ட் இது ரெண்டுமே நான் மார்க்கெட்டோட பார்ட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சோஷியலிசமில் நேச்சுரல் ரிசோர்சஸ் ஓன்டு பை ஸ்டேட். owned by state. இங்க natural resources plus labor owned by state. So actually communist ஓட மீனிங் என்னன்னா கம்யூனிட்டி அந்த ரிசோர்ஸஸை ஹோல்டு பண்ணுறாங்க. ஸோ இங்கே மீன்ஸ் இருக்கும்போது இது எண்ட் ஆகுது, எண்டில் எல்லாமே பீப்புளுக்கு நடுவில் இருக்குது. பட் லேட்டர் பொலிட்டிக்கல் பவரில் பாலிட்டிக்ஸ் கொண்டு வந்து பொலிட்டிக்கல் பவர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் அவங்களுக்கு அடியில் ஸ்டேட்டுக்கு அடியில் வந்துடும். ஓகே, ஸோ ப்ராக்கெட்டில் ரைட் டவுன் ரிசோர்ஸஸ் ஓன்டு பை சொசைட்டி ஃபர்ஸ்ட்.
ஸோ எடுத்த உடனே ஆஃப்டர் சோஷியலிசம் கம்யூனிசம்ல சொசைட்டி ஹோல்டு பண்ணும். அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வந்து அந்த பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபுல் கண்ட்ரோல் லேபர் அண்ட் ரிசோர்சஸ் மேலே எடுத்துக்குவாங்க. செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் மீன்ஸ்னா வழி, அண்ட் இட் இஸ் எண்ட், இதுதான் கடைசி டெஸ்டினேஷன். And in the destination we are studying about the perspective of the society, not government. Political end கிடையாது, அந்த society distribute பண்றது பவர் வச்சுக்கிறது அது end. Next, equity is practiced. Equity is practiced. So equity means fairness னு அர்த்தம். fairnessனா எனக்கு 2 வேணும்னா 2 தான், உங்களுக்கு 4 வேணும்னா 4, அந்த அளவுக்கு equity is practiced. And communismல equality is practiced. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் சேம்னு அர்த்தம். அண்ட் நம்ம ஆர்டிகல் 14ல ஈக்குவாலிட்டி இருக்கு. ஓகே, டசன்ட் மேட்டர் ரிச் புவர் எனி ஒன், அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் எதுவுமே இல்லை, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் ரிலீஜன் ரேஸ் செக்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. ஸோ ஈக்குவாலிட்டி இஸ் ப்ராக்டிஸ்ட், சேம்னஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், ஸ்டேட் இஸ் தேர். ஸ்டேட் இஸ் தேர் டு பிளான் அண்ட் கண்ட்ரோல். டு பிளான் அண்ட் control. So first இங்க சொசைட்டி ஆர் கம்யூனிட்டி பவர் ஹோல்டு பண்ணும்போது ஸ்டேட் இருக்க மாட்டாங்க, பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட் வந்துடுறாங்க. ஓகே, இந்த ஒரு குட்டி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் அதுதான் ரொம்ப கன்ஃபியூசிங் இருக்கும் சோஷியலிசம் கம்யூனிசம் படிக்க. பட் இந்த மைனர் டிஃப்ரென்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஈஸி. இங்க எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க, இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது. ஆக்சுவல் கம்யூனிசமோட மீனிங்கே அதுதான், கம்யூனிட்டி கிட்ட பவர் இருக்கிறது, விதரிங் அவே ஆஃப் ஸ்டேட், ஸ்டேட்டை தூக்கி போடு. பட் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் மூலியமா ஒரு பார்ட்டி வந்து ஃபுல்லா அக்வயர் அந்த கண்ட்ரியை பண்ணிக்கிறாங்கன்னா அந்த டைம்ல எல்லா திங்ஸுமே ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு போயிடும் அகெயின். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் சர்க்கிள் மாதிரி, முன்னாடி ஸ்டேட் கண்ட்ரோல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை மறுபடியும் ஸ்டேட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ரைட் டவுன் விதரிங் அவே ஆஃப் ஸ்டேட். விதரிங் அவேனா ஸ்டேட்டை தூக்கி போடு, விதரிங் அவே ஆஃப் ஸ்டேட் எப்போ, when resources are held by the society. Bracket la write down. Later in political system the government holds the resources. The government holds the resources. Next point, limited private ownership. ஸோ சொன்னாலே அட்லீஸ்ட் ஒரு ஏக்கர் லேண்டாவது உங்கள் பேரில் இருக்கும், பட் அங்கே கொடுக்க மாட்டாங்க. லிமிட்டட் ப்ரைவேட் ஓனர்ஷிப். அண்ட் இங்கே நோ ப்ரைவேட் ஓனர்ஷிப். நோ ப்ரைவேட் ஓனர்ஷிப். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், சோஷியலிசம் primarily so socialism side right now, primarily economic system. And here communism side, it is a political system. And last point, gives individual the freedom to choose whatever they can. And here rejects all religion. So this is the state economy or non-market economy with two types. 1948 க்கு முன்னாடி என்ன definition தனியா state economy write பண்ணிட்டீங்க, and after 1948 what were the difference write பண்ணிருக்கீங்க. So write down some pros and cons, positives and negatives. No exploitation of workers. ஸோ இதுதான் நம்ம மேஜர் ரீசன், இதுக்காக தான் கொண்டு வந்தோமே சோஷியலிசம், கி ஒர்க்கர்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த சிஸ்டமில் ஒர்க்கர்ஸோட எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்காது. செகண்ட், ஈக்குவாலிட்டி இஸ் ப்ராக்டிஸ்ட். ஸோ ஃபேர்னஸ், சேம்னஸ் மெத்தட்ல என்ன இருக்குது, ஈக்குவாலிட்டி இருக்குது. ரிச் அண்ட் புவர் வேரியேஷன், கே ஷேப்ட் எக்கானமி மாதிரி இல்லை.
And third, poverty is eliminated. Poverty is eliminated. ஸோ யூ கேன் சி poverty யூஸ்வலி எல்லாமே ஈக்குவல் லெவலில் இருக்காங்க, யாருமே ரிச் அண்ட் புவர் இல்லை. ஸோ எல்லாரும் ஒரே லெவலில் இருக்காங்கன்னா அந்த இடத்துல poverty there is a chance கி கம்மியாக இருக்கலாம். மீன்ஸ் கேபிட்டலிஸ்ட் விட டெஃபினெட்லி இங்கே கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் கான்ஸ். ஸோ கான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லலாம்னா மார்க்கெட்ல காம்படிஷன் இருக்காது. ஓகே, ஸோ எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ஒர்க் பண்றாங்க. ஸோ அங்க நீங்க நினைப்பீங்க இல்லையா, கே ஐ வாண்ட் டு லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஏதோ ஸ்கூலுக்கே காலேஜ்க்கே போறோம், அது எங்கேயாவது நீங்க ஃபங்க்ஷனுக்கே போறீங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் அப் பண்றதுலேருந்து நம்ம பேசுறதுலேருந்து எவ்ரி திங் ஷுட் பி லைக் கி நம்ம மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாது. யூனிஃபார்மிட்டி, யூஸ்வலி யூனிஃபார்மிட்டி இன் சென்ஸ் இண்டிவிஜுவல்னஸ், இண்டிவிஜுவாலிட்டி தெரியணும். நீங்க யாரு, உங்களோட பேச்சிலேருந்து, உங்களோட நாலேஜ்லேருந்து, எஜுகேஷன்லேருந்து இட் ஷுட் பி ரிஃப்ளெக்டட் கி ஓகே திஸ் இஸ் த பர்சன் யூ ஆர். ஸோ தெர் இஸ் அன் இண்டிவிஜுவாலிட்டி. பட் நீங்க வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம்ல போட்டு நிக்க வைக்கிறீங்க. ஸோ அங்கே இண்டிவிஜுவல்னஸ் தெரியாது. மேபி நான் கொஞ்சம் நல்ல டேலண்டடாக இருக்கலாம், பட் அவங்க என்ன சொல்றாங்க, நீ இந்த லெவலுக்கு மேலே தாண்டக்கூடாது. என்னோட கேப்பபிலிட்டி இதுவாக இருக்கும், பட் நான் பின்னாடியே இருந்திருக்கேன். ஒரு பர்சனோட கேப்பபிலிட்டி இவ்வளோதான், பட் அவன் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கான். ரைட். ஸோ தெர் இஸ் அன் ஒரு காம்படிஷன் இல்லாமல் எல்லாத்துக்கும் சேமாக தானே கிடைக்குது. ஒரு காம்படிஷன் இல்லாமல் போயிடும். அதே எந்த ஒர்க்குமே ஒர்க் பண்ணா என்ன, பண்ணலினா என்ன, உங்களுக்கு சேலரி கிடைக்கதா போகுது. ப்ளஸ் அப்படி கிடைக்குது 100 ரூபா. ஒன் திங், ஒரு கான்செப்ட் இருக்கும், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு. ஓகே, ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம் நம்ம கவர்மெண்ட் நினைக்கிறாங்க கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ வாட் இஸ் மீன் பை யூனிவர்சல் பேசிக் இன்கம்னா நேம்லயே இருக்கு, யூனிவர்சல், எல்லாத்துக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட், கிளாஸ், ரிலீஜியன், எந்த பேசிஸ் இல்லாமல் ப்ராப்பர்லி எல்லாருக்கும் கொடுக்கறது. பேசிக் இன்கம் மினிமம் 2000 rupees ஒரு பர்சனுக்கு டெஃபினெட்லி ஒரு மந்த்ல கொடுக்கதா செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி சொல்றாங்க கவர்மெண்ட் யூனிவர்சல் பேசிக் இன்கம் எல்லா பர்சன். நம்ம இந்தியாவில் 132 crore பாப்புலேஷன் இருக்காங்க. லெட்ஸ் டேக் ஈவன் 1000 இட் செல்ஃப். 1000 rupees வந்து எல்லாத்துக்குமே 130 crore பாப்புலேஷனுக்கு மந்த்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு ஒரு வேலை நல்லா இருக்கு கி பெக்கிங் ப்ராக்டிஸ். ஸோ யூஸ்வலி ரோட்லலாம் பெக்கிங் பண்ணுறாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் இருக்காங்க. பேசிக் எஜுகேஷன், ஈவன் ஃபுட்டு இல்லாமல் இருக்குது, ஹங்கர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்கும், ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆகலாம். பட் இதோட நெகட்டிவ் என்ன இருக்கு, நீங்க இப்படி அழகா கொடுத்துறீங்க ஒவ்வொரு கையில 1000 rupees. ஸோ அந்த பர்சன் என்ன, ரேஷன் மூலியமா நீங்க ஃப்ரீ அரிசி என்னென்ன இருக்கணுமோ கொடுத்துட்றீங்க, எண்ணெய் ப்ளஸ் சர்க்கரை எல்லாமே, ப்ளஸ் 1000 ரூபா ஒரு பர்சனுக்கு ஹெட்டில் கொடுக்குறீங்க. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுவான், எதுக்குடா வேலைக்கு போகணும், வீட்லேயே உட்காரலாம், கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்குதுல்ல அப்படின்னு இருப்பீங்க. விச் மீன்ஸ் அங்கே க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு காம்படிஷன் மார்க்கெட்டில் எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அண்ட் ப்ளஸ் எப்போவுமே இன்னைக்கு என்ன, ஒரு கம்பெனி சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பர்சன் சொல்கிறாங்க, நீ வந்து 1 மணி நேரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சால் உனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேலை செய்கிறீங்க, பட் அங்கே கவர்மெண்ட் சொல்கிறாங்க 10 மணி நேரம் வேலை செய், பட் அதே ஃபீஸ் தான் 200 rupees தான் கொடுப்பேன். ஸோ அந்த பர்சன் சும்மா உட்காந்துருப்பான், வேலை செய்ய மாட்டான் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதனால என்ன இருக்கும், ஒர்க்கும் டிலே ஆகும். அண்ட் இதெல்லாம் வில் லீட் டு இன்டர்னல் டீகே ஆஃப் சிஸ்டம். இன்டர்னல் டீகேனா உள்ளிருந்து அந்த கம்ப்ளீட் இக்கானமி கண்ட்ரியை டீகே பண்ணிடும். டீகேனா அழிச்சு விட்டுரும். அண்ட் இந்த அழிவு தான் நம்ம 1990s பக்கமாக பார்த்தோம் யுஎஸ்எஸ்ஆரில். அண்ட் அதுக்கப்புறம் தான் 1989 பார்த்தோம். 1990 பக்கமாக யுஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டிகிரேட் ஆயிடுச்சு. டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு. இன்னைக்கு யுக்ரைன் வந்து யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா இன்னைக்கு கேப்சர் பண்ணதுன்னா ஏன்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் யுக்ரைனுங்கிறது ரஷ்யா கடியில தான் இருந்தது, யுஎஸ்எஸ்ஆரோட பாட்டில். அண்ட் அந்த சாக்கில் தான் இன்னைக்கு வந்து அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் யுஎஸ்எஸ்ஆர் இந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் டியூ டு தி சோஷியலிஸ்ட் பிரின்சிபல்ஸ், எந்த டெவலப்மெண்ட் இல்லை, எந்த ரீசர்ச் ஒர்க் இல்லை, எந்த ஒரு கிராண்ட் லெவலில் ஒர்க் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்லி இக்கானமி டீகே ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அண்ட் அதனால இங்கே லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா ப்ளஸ் அதர் ஹங்கேரி, புல்கேரியா, போலாண்ட் இது எல்லாம் என்ன ஆயிட்டாங்க, செப்பரேட் ஆகி வந்துட்டாங்க. அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் இவ்வளோ பெரிய கிராண்டாக இருக்கிறது இன்னைக்கு ரஷ்யான்னு மட்டும் குட்டியாக இருக்கு. ஸோ இது வாட்ஸ் தட் நல்லா இருக்கா, சோஷியலிசம் கம்யூனிசம் ஃபேக்டர் நல்லா இருக்கானா, நோ, இட் இஸ் ஆல்சோ எ ஃபெயிலியர். ஓகே, ஸோ ரைட் டவுன் கான்ஸ். அப்யூஸ் பை ஸ்டேட். ஸோ அப்யூஸ் பை ஸ்டேட்னா இன்னைக்கு சைனாவை பாருங்க, எந்த அளவுக்கு கொலகார மாதிரி, மீன்ஸ் ரொம்ப ஹார்ஷாக அவங்க பீப்புள் கிட்ட ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ டெமோக்ரஸி
இஸ் சம்திங் அ குட் சிஸ்டம். நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு அட்லீஸ்ட் அந்த கவர்மெண்ட் பிடிக்கலையா நீங்க எடுத்து விட்டுறலாம். பட் சைனால எவ்வளோ 15 வருஷமோ 10 வருஷமோ அந்த ஜை ஜின்பிங் அங்க இருக்காங்க. அவங்கள ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் இன் ரிட்டர்ன் அவங்க இன்னும் டார்ச்சர் தான் பண்றாங்க. ஸோ சோஷியலிசம் ஆர் கம்யூனிசம் சிஸ்டம் டசன்ட் மீன் கி அங்க பீப்புள் ரொம்ப ஜாலியா வாழ்றாங்க. அங்கேயும் ஸ்டேட் அப்யூஸ் பண்ணதான் செய்றாங்க. ஓகே, ஸோ அப்யூஸ் பை ஸ்டேட். செகண்ட், no incentive. No incentive means no hard work. Means no hard work. ஸோ யாருமே ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண விரும்ப மாட்டாங்க. தேர்ட், internal decay of system. Internal decay of system. ஸோ யாருமே எதுக்கடா வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கிறதுனால கம்ப்ளீட்லி இக்கானமியை கிராஷ் ஆயிடும். அண்ட் அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க லேட்டர்லி படிப்போம் யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டிகிரேட் ஆச்சு. ரைட், ஸோ தீஸ் வேர் ஆல் அபவுட் தி non-market. So totally economic system we had market பார்த்தோம், free and capital. next non-marketல socialism முன்னாடி இருந்தது, later கம்யூனிசம் வந்தது, அதுவும் பார்த்தோம். அண்ட் இதோட ப்ராஸ்கோன்ஸ் இதுக்கும் பார்த்துட்டீங்க, இதுக்கும் ப்ராஸ்கோன்ஸ் பார்த்துட்டீங்க. நவ் கம் டு த லாஸ்ட் ஒன், தட் இஸ் த மிக்ஸ்டு economy. ஓகே, ஸோ ரைட் ஆன் த ஹெட்டிங் மிக்ஸ்டு economy. ஸோ மிக்ஸ்டு economy எங்கேருந்து வந்துச்சுன்னா கீன்ஸ்னால வந்துச்சு. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, ஸ்மித்தோட ஃபெயிலியர் கீன்ஸோட பர்த்துக்கு காரணம் அப்படின்னு. ஸோ வை ஹோப் யூ நோ இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸ்மித் என்ன சொன்னாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் இருக்கணும், கேபிட்டலிசம் தான் இருக்கணும், ஃப்ரீ நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் தான் இருக்கணும். பட் 1930 கம்ப்ளீட் எக்கானமிக் டிப்ரெஷன் வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. பார்த்துறீங்களா? ஸோ இப்போ பார்த்தது கேபிட்டலிசமும் டெஸ்ட்ராய் ஆயிட்டுன்னு பார்த்தீங்க. அண்ட் இப்போ 1990s வந்து சோஷியலிசமும் டெஸ்ட்ராய் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. விச் மீன்ஸ் ரெண்டு சிஸ்டமே கம்ப்ளீட் யூஸ்வலி complete black complete white இருக்கவே இருக்காது. we have to follow a middle path, we have to follow the gray, which means we have to follow the mixed economic system. அதனால தான் ஸோ நம்ம இப்போ சோஷியலிசம் போக வேண்டாம், நம்ம இப்போ கேபிட்டலிசமோட இருப்போம். ஸோ 1930 இந்த மாதிரி டிப்ரெஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீன்ஸ் வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணுங்க எல்லாமே சரியாயிடும். இட்ஸ் லைக் கிவிங் மெடிசன். ஸோ எல்லாரும் வியந்து போகிறாங்க, என்னதான் இந்த பர்சன் சொல்ல போகிறான் அப்படின்னு. ஸோ கீன்ஸ் இஸ் சேயிங் கி கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அலோ பண்ணுங்க அப்படின்னு. ஓகே, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இவரும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான். ஸோ இவர் சொல்கிறார் கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷனை அலோ பண்ணுங்க. ஸோ ஏன் கவர்மெண்ட் இங்கே வரணும்? பிகாஸ் கவர்மெண்ட் வராங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. எக்ஸ்பெண்டிச்சர்னா மாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவாங்க, நிறைய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இக்கானமியில் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னிலையா, ஒரு ரீசெண்ட் 5 to 6 monthsோட டேட்டாஸ் உங்களுக்கு இருந்தால் இன்ஃபர்மேஷன் அட்லீஸ்ட் தெரிஞ்சால் நல்லா இருக்கும்ட்டுன்னு. ஸோ ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா சொல்லுவாங்க. ஸோ அதுபடி ஆத்ம நிர்பர் பேக்கேஜ்னு ஏதாவது ஒரு மணி இன்ஃபியூஸ் பண்ணாங்களா கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம்? சிச்சுவேஷன் இன் சென்ஸ் நம்ம ஜூலை மந்த் போன வருஷம் சம் 20 lakh crore கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது நியூஸ் பார்த்துருக்கீங்களா? ரைட், ஸோ எஸ், ஸோ அதே இந்த கான்செப்ட் எப்படி வந்திருக்குன்னா கீன்ஸ்லேருந்து தான். ஸோ இன்னைக்கு ப்ரெசென்ட் இக்கானமியில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நல்லா இப்போது எக்ஸாம்பிளோட லைவ் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி இப்போ நம்ம என்ன எதுக்கு கிரேட் இக்கானமிக் டிப்ரெஷன் போகணும், இன்னைக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண லெட்ஸ் டேக் கோவிட். ஓகே, கோவிட்ல என்ன ஆச்சு? ஒரு டிப்ரெஷன் மாதிரி தானே, கம்ப்ளீட்லி எல்லா வீட்டில் லாக்டவுன் ஆயிடுச்சு, எல்லா சிஸ்டம்ஸுமே க்ளோஸ்ட், எல்லா எக்கானமிக் கண்டிஷன்ஸ், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் எவ்ரி திங் க்ளோஸ்ட். ஸோ நம்மளோட அவுட்புட் எப்படி இருந்தது? இன்புட்டும் ஜீரோ, அவுட்புட்டும் ஜீரோ, இக்கானமிக் க்ரோத் கம்ப்ளீட்லி நல் இருந்தது. ஸோ இந்த கோவிட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சேம் இக்கானமிக் டிப்ரெஷன் 1929 மாதிரி இருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷன் எப்படி மீட் அவுட் பண்ணியிருந்திருப்பாங்க? இந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான். ஏன்? பிகாஸ் இந்த பாயிண்ட்ஸ் இப்போவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கீன் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கி கவர்மெண்ட் ஷுட் இன்டர்வீன், கவர்மெண்ட் வந்தே ஆகணும். ஸோ கவர்மெண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசுவாங்க, வந்து ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போவாங்க, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பேசினாங்க, ரைட். ஸோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருந்தது. ஸோ எதுக்காக கவர்மெண்ட் வந்தாங்க? மோடிஜி எதுக்கு பேசினாங்க? பிகாஸ் கவர்மெண்ட் வந்தால் அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் மணி எடுத்துகிட்டு வருவாங்க. அண்ட் மணி எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆத்ம நிர்பர் பேக்கேஜ், ஆத்ம நிர்பர் மீன்ஸ்
செல்ஃப் ரிலையண்ட். நம்ம கண்ட்ரியில் மறுபடியும் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் ஆகணும், பிகாஸ் லாக்டவுன் ஆகி மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் இல்லையா எக்கானமி. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் ஆகணும், ஒர்க்கர்ஸ் லேபரர்ஸ் அவங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். எஜுகேஷன் கம்ப்ளீட்லி நில்லா இருந்தது, ஸ்டாப், எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் க்ளோஸ்ட். பட் ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு எஜுகேஷன் வேணும். ஸோ நிறைய டிஜிட்டல் ஆன்லைன் மெத்தட் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க எஜுகேஷனில். ஹெல்த் சிஸ்டம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க? 20 lakh crore. ஸோ ஜஸ்ட் டெல் மீ, கேபிட்டலிசம் இருந்திருந்தா அந்த இடத்துல பிரைவேட் செக்டர் ப்ராஃபிட் ஓரியன்ட் இருந்திருப்பாங்க. நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணும்? கோவிட் வந்தாலும் ஸ்வைன் ஃப்ளூ வந்தாலும் எது வந்தாலும் அவங்க கிடக்கட்டும், யார் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டோம், எனக்கு மணி இருக்குது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சரி பண்ணிக்குவேன். ஸோ அந்த மீனில் இருப்பாங்க, அந்த திங்கிங்கில் இருப்பாங்க. பட் நம்ம கண்ட்ரி இன்சென்ஸ் ஒரு எந்த இக்கானமி கவர்மெண்ட் மெயின்லி எங்கே இருக்காங்களோ அங்கே கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரையும் பார்த்துக்கிறது. அண்ட் கவர்மெண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டினால தான் 20 lakh crore நியர்லி நம்ம இக்கானமியில் இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஐடியா எங்கேருந்து வந்துச்சு? கீன்ஸ் சொன்ன ஐடியா தான். ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்தே ஆகணும் இந்த மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில். அண்ட் அப்படி வராங்கன்னா அவங்க நிறைய மணி கொண்டு வரணும். அண்ட் இந்த மணி அவங்க சொசைட்டி மீன்ஸ் இக்கானமியில் இன்ஃப்யூஸ் பண்ணணும். ஸோ தட் என்ன ஆகும்? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் இப்போ பேங்க் பற்றி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ஹவுசிங் லோன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹவுசிங் லோன்ஸ் முன்னாடி 8% அளவுக்கு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 100 rupees பேங்க் கிட்ட வாங்குறேன்னா எனக்கு பேங்க் சொல்லும், நீ கொடுக்கும்போது 108 rupees கொடுக்கணும், 8% இன்ட்ரெஸ்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ அந்த 8% இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ணி 6% கொண்டு வந்துட்டாங்க. ஸோ தட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க? நிறைய மணி லோன் வந்து பேங்க்லேருந்து எடுப்பாங்க. ஸோ முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் 8%, இப்போ 6%. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மினாலும் நான் பேங்க்கிட்டேருந்து போய் அள்ளி அள்ளி காசு எடுத்துகிட்டு வருவேன். அண்ட் காசு எடுத்துகிட்டு வரேன்னா வீடு கட்டுறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி மார்க்கெட்டில் ஒரு பர்சனை சொல்லுவேன் கி எனக்கு வீடு கட்டி கொடு, சிமெண்ட்டு வேணும், பிரிக்ஸ் வேணும், மேன் பவர் வேணும், லேபர் வேணும், ஆல் தோஸ் ரிசோர்ஸஸ். ஸோ அது மூலியமாக என்ன, ஒரு லேபர் கிளாஸ்க்கு மணி போய் சேருது. ஸோ இப்படி கவர்மெண்ட் ஒரு 20 lakh crore இன்வெஸ்ட் இக்கானமியில் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஹவுசிங் லோனுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்லையும் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா செக்டர்ஸ்லையும் என்ன இருக்குது? மணி சப்ளை நடக்குது. அண்ட் மணி சப்ளை இருந்தால் என்ன இருக்கும்? டிமாண்ட் அண்ட் சப்ளை நல்லா வந்துடும். ஸோ நான் போய் ஒரு இடத்துக்கு ஒர்க் பண்ண போகிறேன். முன்னாடி லாக்டவுன்னால ஒர்க் பண்ணல, இப்போ லாக்டவுன் முடிஞ்சு கவர்மெண்ட் ஏதோ புது புது செக்டர்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நான் எம்ப்ளாய்ட் ஆகிட்டேன். தென் எனக்கு இன்கம் வருது. இன்கம் வருதுன்னா என்ன பண்ணுவேன்? ஜாலி, நான் போய் ட்ரெஸ் வாங்கிக்கலேன், நான் போய் ஏசி ஃப்ரிட்ஜு ஏதாவது ஒன்று வாங்குறேன். மார்க்கெட்டில் என்ன பண்ணுவேன்? பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட டிமாண்ட் அதிகமாகும். எனக்கு ட்ரெஸ் வேணும்னு போய் வாங்கும்போது அந்த ட்ரெஸ் இன்னும் என்ன பண்ணுவாங்க? க்ளோத்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் டிமாண்ட் இன்க்ரீஸஸ் சப்ளை வில் இன்க்ரீஸ். மறுபடியும் மேனுஃபேக்சரிங் நடக்கும். அந்த மேனுஃபேக்சரிங்கில் லேபரர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் சேலரி வருது. மறுபடியும் அந்த சேலரியிலேருந்து இன்னும் மார்க்கெட் நல்லா போகும். தட்ஸ் வை நீங்கள் போன வருஷம் செப்டம்பர் அக்டோபர் மந்த் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட ஜிஎஸ்டி கலெக்ஷன்னாலும் இக்கானமினாலும் ரொம்ப பயங்கரமான க்ரோத் இருந்தது. வை? பிகாஸ் ஜூன் ஜூலை மந்தில் கவர்மெண்ட் 20 lakh crore இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அண்ட் அந்த 20 lakh crore எல்லா பீப்புளுக்கும் த்ரூ வேரியஸ் மீன்ஸ் ரீச் ஆச்சு. அண்ட் ரீச் ஆகும்போது இதே டைமில் தான் உங்கள் தீபாவளி வந்தது, துர்கா பூஜா வந்தது, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் மீன்ஸ் என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் வாங்குறது, பட்டாஸ் வாங்குறது, ப்ளஸ் அதர் பேசிக் நெசசிட்டிஸ் வாட் எவர் த திங்ஸ் ஆர். ஸோ பர்ச்சேஸ் பண்ணீங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்க? நம்ம பேரண்ட்ஸ்க்கு எங்கேருந்தாவது மணி கிடச்சிது, அதனால தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதனால எல்லா இண்டியன்ஸ், ஆல் பீப்புள், நம்ம இந்தியாக்காக பர்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுக்கிறோம், விச் மீன்ஸ் மைக்ரோ லெவலில் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஹோல் இக்கானமி க்ரோத் ஆச்சு. பட் மறுபடியும் இந்த டிசம்பர் ஜனவரியில் கோவிடோட செகண்ட் வேவ் வந்தது. ஸோ இக்கானமி மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ தீஸ் வேர் த திங்ஸ் கீன்ஸ் சஜஸ்டட் கி கவர்மெண்ட் இன்டர்வீன் ஆகணும். எப்போ எந்த ஒரு கிளாஷ் நடந்தாலும் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் மணி கொண்டு வரணும். அந்த மணி வந்து ஹியூஜ் அமௌண்ட்டில் சப்ளை பண்ணணும் சொசைட்டிக்கு நடுவில், இக்கானமிக் நடுவில். அண்ட் தென் மார்க்கெட் நடுவில் சப்ளை பண்ணதுக்கப்புறமா டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மறுபடியும் டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆகுது, எல்லாத்துக்கும் மணி வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டிப்ரெஸ் ஆன இக்கானமி, கம்ப்ளீட்லி உள்ளே போன இக்கானமி என்ன ஆகும்? இப்போ மறுபடியும் ரைஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் கீன்ஸ் சஜஸ்டட். அண்ட் இது எப்போ நடக்கும்? ஒப்வியஸ்லி கேபிட்டலிசமில் நடக்காது. பிகாஸ் கேபிட்டலிசமில் என்ன சொன்னீங்க? லிமிட்டட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். அண்ட் சோஷியலிசமில் என்ன சொன்னீங்க? கம்ப்ளீட் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். ஸோ லெட்ஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் சோஷியலிசம் டூ. ஸோ சோஷியலிசமில்
யுஎஸ்எஸ்ஆர்லேயே அந்த டைமில் போய் சொல்கிறாங்க கி இந்த மாதிரி ஒரு எக்கானமிக் டிப்ரெஷன் வந்திருக்கு, நீ ஹேண்டில் பண்ணுனா கவர்மெண்டாலையும் மட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் கவர்மெண்ட் என்னென்ன பார்த்துக்குவாங்க, எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் தான் பார்த்துக்குவாங்க. டெலிகம்யூனிகேஷன் பார்ப்பாங்களா, ஹேண்ட் சானிடைசர் அந்த டைமில் டிமாண்டில் இருந்தது அது பார்ப்பாங்களா, மாஸ்க் பார்ப்பாங்களா, சிலிண்டர்ஸ் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் பார்ப்பாங்களா, பெட் பார்ப்பாங்களா, எஜுகேஷன் பார்ப்பாங்களா. ஸோ எத்தனை திங்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ எல்லாமே ஒரே ஸ்டேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணும், அதோட ஒர்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுரும். கொஞ்சம் ஒர்க் நெசசரி வந்து அதுக்கிட்டேயே வச்சுக்கோ, என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஆனதோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் எஜுகேஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ அது இதுக்கிட்டே வச்சுக்கோ. டெலிகம்யூனிகேஷன் மாதிரி மீன்ஸ் நீங்கள் ஒரு மாதம் ஃபோன் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால் கூட நம்ம உயிர் வாழ்ந்துக்கலாம், ரைட்? ஸோ அந்த மாதிரி செக்டார்ஸ் யார்கிட்ட கொடுத்துருவாங்க, ப்ரைவேட் கிட்ட கொடுத்துருவாங்க. சோஷியலிஸ்ட்ல என்ன, ப்ரைவேட் கொண்டே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அது சோஷியலிசம்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஸோ எங்கே இது இம்ப்ளிமெண்ட் ஆகும், வேர் வி வில் மிக்ஸ் அப் போத் வாட்ஸ் தட் கேபிட்டலிசம் அண்ட் சோஷியலிசம், இது ரெண்டுமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் இங்கேருந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்துருவாங்க அண்ட் இங்கேருந்து ஸ்டேட் வந்துருவாங்க. அண்ட் ஸ்டேட் என்ன பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ட் நெசசரி பப்ளிக் கூட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அண்ட் ப்ரைவேட் என்ன பண்ணுவாங்க, அதர் அன்னெசசரி மீன்ஸ் லைக் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்குறது, ஹோட்டல்ஸ் பார்க்குறது, ஆர் ஏதாவது நீங்கள் ட்ராவல் டூருக்கு போகிறீங்க அதெல்லாம் பார்க்குறது, சம் அதர் நெசசிட்டிஸ் உங்களோடதெல்லாம். ஸோ இதெல்லாம் ப்ரைவேட் பார்த்துக்குவாங்க. மீன்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா கூட உயிர் வாழ்ந்துக்கலாம், பட் உயிர் வாழ முடியாததெல்லாம் ஸ்டேட் பார்த்துக்குவாங்க. மீதி எல்லாமே ப்ரைவேட் பார்த்துக்குவாங்க. லைக் ஏர்வேஸ், ஜெட்வேஸ் இது எல்லாமே யார், ப்ரைவேட். ரயில்வேஸ் யார் பாப்பா, ஸ்டேட் பாப்பா. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. தட்ஸ் வை இட் இஸ் செட் கி மிக்ஸ்ட் எக்கானமி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கானமி அப்படின்னு. ஓகே, ஸோ நம்ம இந்தியாங்கிறது இட்ஸ் அ மிக்ஸ்ட் எக்கானமி. ஸோ அந்த டைமில் இன்னைக்கு கோவிடுங்கிற எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொன்னேன். 1930s கீன்ஸ் வந்து கிரேட் எக்கானமிக் டிப்ரெஷனை வச்சாங்க. ஸோ எக்கானமிக் டிப்ரெஷன் ஆச்சு, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்தாங்க, இன்டர்வீன் பண்ணாங்க, மணி கொடுத்தாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆச்சு. தென் 1935-40 வர வர எக்கானமி மறுபடியும் ரிவைவ் ஆயிடுச்சு ஆஸ் லைக் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ ரைட்டா மிக்ஸ்ட் எக்கானமி. அண்ட் ரிமெம்பர் கேபிட்டலிசம்ங்கிறது ஆடம் ஸ்மித்தோட ஐடியாலஜி, மிக்ஸ்டு எக்கானமிங்கிறது கீன்ஸோட ஐடியாலஜி. அந்த நேம்ஸ் கொஞ்சம் எல்லா எக்கானமியில் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஒரு சில நேம்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ மிக்ஸ்டு எக்கானமி, ஸ்டேட் மார்க்கெட் மிக்ஸ். ஸோ பாயிண்டாக ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் மார்க்கெட் மிக்ஸ், இங்கேருந்து ஸ்டேட்டை தூக்கிட்டு வந்தாங்க, அங்கேருந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு வந்தாங்க, ரெண்டு பேர்த்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. It works upon combined principle of capitalism and socialism. Next point, state intervention exists with necessary regulation and taxation. ஸோ இன்னைக்கு நம்ம கண்ட்ரியில் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ், நிறைய டேக்ஸஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. கி ஏதோ ஒரு ப்ரைவேட் பிளேயர் இருக்காங்க, ரிச்சர் ஆர் பிகமிங் ரிச்சர்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ரிச்சர் பர்சன் எவ்வளோ ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு இன்கம் டேக்ஸ் அவன் பே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்க்கு எப்படியோ மணி வருது, அந்த கவர்மெண்ட்டுக்கு மணி வந்துருச்சுன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதுல அவங்க இந்த புவர் பீப்புள் மேலே செலவு பண்ணுவாங்க. ஸோ தட் இந்த புவர் பீப்புள் ரொம்ப புவர் ஆகாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டு வேல போவாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி கர்வ் இல்லாமல் இந்த மாதிரி கர்வ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. அதனால கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெகுலேஷன்ஸ் அண்ட் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ராஃபிட் ஆஃப் ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு என்ன வேணும், ப்ராஃபிட் வேணும். அண்ட் அவங்க நான் நெசசரி கூட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி எப்போ அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணணுமோ ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ப்ராஃபிட் அவங்க கெயின் பண்ணுறாங்க, தப்பே இல்லை, அவங்களும் சந்தோஷம். ப்ளஸ் சர்வீசஸ் ஃபார் ஸ்டேட் செக்டர். ஸோ நம்மளுக்கு சர்வீஸும் கிடச்சிருச்சு, நம்மளும் ஹாப்பி, கவர்மெண்ட்டும் ஹாப்பி,
ப்ரைவேட் பீப்புளும் ஹாப்பி. ஸோ எல்லாரும் நல்லதாக சந்தோஷமாக போகிறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் பண்ணோன்னா ப்ராஃபிட் பக்கத்தில் ரைட் பண்ணிக்கோங்க ஜியோ ஏர்டெல் அண்ட் சர்வீஸ் பக்கமாக ரைட் பண்ணிக்கோங்க பிஎஸ்என்எல். ஸோ டெலிகம்யூனிகேஷனில் ஏர்டெல் ஜியோ இதெல்லாம் ப்ரைவேட் கம்பெனிஸ் வி நோ ரைட். ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிஸும் நீ எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணுமோ 499 599 எவ்வளோ மேக் பண்ணாலும் நீ பண்ணிக்கோ, கவர்மெண்ட் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு பர்சன் புவர் பீப்புள்னால 499 அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ கவர்மெண்ட் சொல்லுவாங்க நீ கவலைப்படாதப்பா, நீ பிஎஸ்என்எல் சிம் எடுத்துக்கோ, நீங்கள் என்ன ரொம்ப கம்மி காஸ்டில் எவ்வளோ 10 rupees 15 20 100 அதுலேயே நீங்கள் ஃபுல்லாக ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வை ப்ராஃபிட்டும் இருக்குது. யார் ரிச் லாவிஷ் பர்சனும் அவங்க ப்ராஃபிட்னால அதுவும் ஹோல்டு பண்ணிக்கலாம், ஜியோ ஏர்டெல் வாங்கிக்கலாம். அண்ட் யார் புவர் அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க பிஎஸ்என்எல் வாங்கி அவங்களும் வாழ்ந்துக்கலாம். இட்ஸ் நாட் கி உனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு மட்டும் கிடைக்குதுன்னு, ஒரு பேலன்ஸ்டு வேல இருக்கு. ஸோ தட் இஸ் த மிக்ஸ்ட் economy. Next write down the heading birth of mixed economy. Birth of mixed economy. The invisible hand of Adam Smith and capitalist ethos of markets got a major setback அப்படியே பின்னாடி போயிடுது. got a major setback during the Great Depression 1929, which impacted the entire globe. Full stop. Millions became unemployed. ஸோ இன்னைக்கு மாதிரி கண்டிஷனே அதே டைம்லயும் இருந்தது ரைட். இன்னைக்கு கோவிட்னால மில்லியன்ஸ் பிகேம் அன்எம்ப்ளாய்டு, அதே மாதிரி அங்கேயும் மில்லியன்ஸ் பிகேம் அன்எம்ப்ளாய்டு. ஃபுல் ஸ்டாப். இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் வேர் ஷட் டவுன். இன்னைக்கும் ஷட் டவுன் பண்ணிட்டாங்களா, மீன்ஸ் கோவிட் டைம்ல. ஸோ இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் வேர் ஷட் டவுன் due to sharp fall in demand. ஸோ டிமாண்டே இல்லை, எனக்கு பேசிக் நெசசிட்டி ஃபுட்டு சாப்பிடவே எனக்கு லாக்டவுனில் மணி இல்லை, நான் போய் எங்கேருந்து ட்ரெஸ் வாங்க போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அன்எம்ப்ளாய்டுனால ஆயிருக்கு. ஸோ எதுக்கு ஒரு இது கிளாத் மேக்கிங் இண்டஸ்ட்ரி காட்டன் மேக்கிங் இண்டஸ்ட்ரி, காட்டன் கிளாத், அவங்க எதுக்கு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணும்? ஸோ டிமாண்டே இல்லை, ஸோ நோ சப்ளை, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இண்டஸ்ட்ரீஸும் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்டாப். ஃபெயிலியர் ஆஃப் ஸ்மித் gave rise to Keynes. Subheading Keynes suggested. ஸோ என்னென்ன கீன்ஸ் சொன்னாருன்னா, ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்போவுமே கண்ட்ரியில் இக்கானமியில் ஒரு பேக்லாஷ் வந்துருச்சு, கீழே போயிடுச்சுன்னா அதை ரிவைவ் பண்ணணும்னா கீன்ஸோட ஐடியா தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ மெயின்ஸில் சொன்னேன் தியரட்டிக்கல் கான்செப்ட் நம்ம படிக்கிறோம், யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் அப்ளிகேஷன் பார்ட் எக்ஸாம்ஸில் மெயின்ஸில். ஸோ எக்ஸாமில் கேட்குறாங்க ஹவு வில் யூ ரிகவர் ஃப்ரம் COVID-19, ஹவு கேன் யூ ரிகவர் த இக்கானமி ஃப்ரம் COVID-19 சுச்சுவேஷன், நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் தான் அங்கே ரைட் பண்ணணும். ஓகே, பிகாஸ் அது கீன்ஸ் ஒரு இடத்துக்கு மட்டும் சொல்ல, எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்காங்க. எப்பப்போ டிப்ரெஷன் நடக்குதோ அப்பப்போ கவர்மெண்ட் வரணும். அண்ட் லைவ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க, ஆத்ம நிர்பர் பேக்கேஜ் மூலியமா நம்ம பிரைம் மினிஸ்டர் 20 lakh crore இன்ஃபியூஸும் பண்ணாங்க. ஸோ தட் டிமாண்ட் அண்ட் சப்ளை ரைஸ் ஆச்சு. அண்ட் டியூரிங் தீபாவளி டைம்லாம் நம்ம கண்ட்ரியோட க்ரோத் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆனது. ஓகே, ஸோ கீன்ஸ் சஜஸ்டட் government intervention. Second, increased government expenditure. Third, cheap money supply.
சீப் மணி சப்ளைனா கம்மி லோன் ரேட், கம்மி அமௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் கொடுக்கறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு 10% 12%லாம் கொடுக்கூடாது. எவ்வளோ மினிமம் பேங்க்குக்கும் லாஸ் ஆகாம நம்மளுக்கும் லாஸ் ஆகாம ஒரு மினிமம் லெவல்ல எவ்வளோ வருதோ 4% 5% லெவல்ல மணி வந்து லோனா கொடுங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் ஸ்கீம் வந்திருந்தது இல்லையா, அந்த பிஎம் வெண்டோ, அந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் யூஸ்வலி இருக்காங்கன்னா அவங்களுக்கு 10,000 rupees எந்த கொலேட்ரல் வேண்டாம். ஸோ ஐம் ஃபர்கெட்டிங் த ஸ்கீம் நேம். ஸோ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்காக அந்த ஸ்கீம் இருக்கும். ஸோ யூஸ்வலி அது என்ன சொன்னாங்க, யார் யார் இருக்காங்க மீன்ஸ் இப்போது பானிபூரி ஸ்டால்காரங்க இருக்காங்க, ஆர் வெஜிடபிள் செல்லிங் பர்சன்ஸ் இருக்காங்க, யாராக இருந்தாலும் சொல்லிட்டாங்க உங்கள் பேங்க்கில் வராங்களா ஸ்ட்ரீட் வெண்டார், அவங்ககிட்ட எந்த ஒரு கொலேட்ரல் கேட்காதீங்க, 10,000 ரூபா அவங்களுக்கு மினிமம் கொடுத்துருங்க. ஸோ தட் டியூரிங் தட் ஸ்ட்ரெஸ் சுச்சுவேஷன் அட்லீஸ்ட் அந்த பீப்புள்ஸ்க்கு ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபெக்டட் ஆனாங்க. பூ விற்கிறாங்க, ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பீப்புள்ஸ் சர்வைவ் ஆகுது பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ் கொஞ்சமாவது இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சீப் மணி சப்ளை பண்ணாங்க. நெக்ஸ்ட், பூஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. பூஸ்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. His policies. ஸோ எப்பயாவது உங்களுக்கு கேட்குறாங்க நீங்கள் இக்கானமி எப்படி ரிவைவ் பண்ணுவீங்க ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்னா, இந்த 4 பாயிண்ட் அப்படியே அடிச்சுடுங்க. ஓகே, ஸோ his policies pulled out the world from crisis and hence a new concept was born. Full stop. France announced in 1944 with national planning. ஸோ இப்படி கீன்ஸ் வந்து சொன்ன உடனே ஃப்ரான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி சொல்கிறாங்க, ஓகே நான் வந்து மிக்ஸ்ட் இக்கானமியே ஃபாலோ பண்ணுறேன், கேபிட்டலிசம்க்கு போகலை சோஷியலிசம்க்கு போகலைன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட், ஃபுல் ஸ்டாப். வேர்ல்ட் பேங்க் promoted this in late 80s. ஸோ நீங்கள் இப்போது வாஷிங்டன் கன்சென்சஸ்னு ஒன்று படிப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க வேர்ல்டு பேங்க், IMF அவங்க வந்து இல்லை சோஷியலிசம் இருக்கவே கூடாது, மிக்ஸ்ட் இக்கானமி பிலீவே பண்ணல, இது பற்றிலாம் அவங்களுக்காக என்ன கேபிட்டலிசம் தான், நாங்கள் தான் சுப்ரீம் அப்படின்னு. பட் லேட்டர்லி இதுவும் ஃபெயில் ஆக பார்க்க தே ரியலைஸ்டுக்கு இல்லை மிக்ஸ்ட் இக்கானமி தான் நல்லது, நம்ம அதுக்கே போகலான்னு வேர்ல்டு பேங்கோட 1980s பக்கமாக கன்வின்ஸ் ஆனாங்க. ஓகே, ஸோ வேர்ல்டு பேங்க் ப்ரமோட்டட் திஸ் இன் late 80s. And socialist countries to accepted in 1980s. ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, 1991ல் யுஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டிகிரேட் ஆகும், ரைட். ஸோ இந்த யுஎஸ்எஸ்ஆர் இந்த மறுபடியும் சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப இக்கானமிக் கண்டிஷன் சோஷியலிசம் பண்ணதுனால இன்டர்னல் டீகே ஆயிட்டு இருக்கு எங்கள் இக்கானமி, ஸோ நான் மிக்ஸுக்கு ஜம்ப் ஆகுறேன். பட் டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 10 இயர்ஸில் அவங்களால அந்த அளவுக்கு மேஜர் டெவலப்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி டிஸ்இன்டிகிரேட் ஆகிடும். ஓகே, ஸோ நெய்தர் கேபிட்டலிசம் இஸ் குட் நார் சோஷியலிசம் இஸ் குட், மிக்ஸ்ட் இக்கானமி இஸ் ஆல்வேஸ் குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ டோட்டலி 2 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் இருக்கு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். ஸோ இப்படி ரைட் பண்ணிக்கோங்க, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட். மிக்ஸ்ட் இக்கானமியில் என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் குட்ஸ் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் மேலே கவர்மெண்ட் பார்ப்பாங்க, அண்ட் ப்ரைவேட் மேலே ப்ரைவேட் செக்டர் மீன்ஸ் அதர் குட்ஸ் இம்பார்ட்டன்ட் அன்னெசரினா அந்த அளவுக்கு நெசசரி இல்லை, ஸோ அதை ப்ரைவேட் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ பப்ளிக் கீழே ரைட் டவுன் ஸ்டேட் ஹெல்த் ஒரே டைரக்ஷனில், ஸ்டேட் ஹெல்த், எஜுகேஷன், கம்யூனிகேஷன்.
ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எதுக்காக இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல அப்போலோ மீன்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இருக்கு. அப்போலோ ஐ டோன்ட் நோ கவர்மெண்ட் ஆர் இதுன்னு. ஸோ மீன்ஸ் ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நீங்க பக்கத்துல பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா ஒரு அஃபோர்ட் பண்ண முடியாத பர்சன்ஸ் இங்க போகலாம். இல்லைனால் நல்லாவே அஃபோர்ட் பண்ண முடியும்னா அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பெரிய இடத்துக்கு போகலாம். ஓகே. அண்ட் பிரைவேட் கீழே ரைட் டவுன் அதர் கூட்ஸ். அதர் கூட்ஸ் கம்யூனிகேஷன். ஸோ எங்க கவர்மெண்ட்டோட எவ்வளோ நெசசிட்டியோ பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ண இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க டாடா பை பை பிரைவேட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் ரைட் டவுன் ப்ராஸ் மீன்ஸ் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கானா? ஃப்ரீடம் ஃபார் கேபிட்டலிஸ்ட். பிரைவேட் கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னேன் இல்லையா, ஏர்டெல் ஜியோ. ஸோ அது ஸோ கம்யூனிகேஷன் கவர்மெண்ட் நாட் நீடட். அவங்களே நெட்ஒர்க் சிஸ்டம் ஏர்டெல் 4G 5G என்னென்ன ஜிஜி வருதோ எல்லாமே பிரைவேட் செக்டரே பார்த்துக்கிட்டோம், கவர்மெண்ட் வரணும்னு அவசியம் இல்லை. அதனால கம்யூனிகேஷன்ல அவங்க கையில கொடுத்துருவாங்க. அதர் குட்ஸ் கம்யூனிகேஷன். பட் ஒரு சேஃபர் சைடுக்கு சப்போஸ் இது கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மூடு வருது, ஒரு நாள் அம்பானி தூங்கி எந்திரிக்கிறாரு சொல்றாரு ஜியோ சிம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு சேஃப்டி சைடு இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக பிஎஸ்என்எல் இருக்கு. எல்லாமே பிரைவேட் நான் பண்ணலன்னு போயிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் கவர்மெண்ட் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்னு சொல்லி நம்ம பீப்புளுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ ப்ரோஸ் மீன்ஸ் பாசிட்டிவ். ஃப்ரீடம் ஃபார் கேபிட்டலிஸ்ட். ஸோ அங்கே கேபிட்டலிஸ்ட் மாதிரியே இருக்கா, மார்க்கெட் இக்கானமியில் ஃப்ரீடம் அங்கேயும் இருந்தது, இங்கேயும் ஃப்ரீடம் இருக்குது. அம்பானி எப்போ என்ன வேணால் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் டேக்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளோ பே பண்ணிடு, அவங்க பே பண்ணிடுவாங்க. செகண்ட், வெல்ஃபேர் ஃபார் நீடி. நம்மள மாதிரி பர்சன்ஸ்க்கு ப்ராப்பர் டைமில் என்னென்ன தேவையோ ரேஷன் ஷாப் மூலியமாக பிடிஎஸ் சிஸ்டம் மூலியமாக ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதர் பேசிக் நெசசிட்டிஸ் ஹெல்த் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கும் நல்லதாயிடுச்சு. And third point, planned growth. So properly நம்ம economy 6% 7% அளவுக்கு properly grow ஆகுது. மீன்ஸ் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியும் போகல, ரொம்ப அப்படியே கீழ்த்தனமாவும் போகல, ஒரு பேலன்ஸ்டு வேல நம்ம இருக்கும். ஓகே. ஃப்ரீடம் ஃபார் கேபிட்டலிஸ்ட், வெல்ஃபேர் ஃபார் நீடி, planned growth. And cons, still we are having some negative points. First one, unnecessary control on private sector. ஸோ இப்போ அது ரெடியூஸ் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் இல்லை. பிகாஸ் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எஸ்டர்டே சொன்னேன், த கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, த கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் நோ பிஸ்னஸ் இன் பிஸ்னஸ். விச் மீன்ஸ் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்த எல்ஐசி வச்சுக்கோ, இந்த ஏர் இந்தியா வச்சுக்கோ, இந்த ஓஎன்ஜிசி வச்சுக்கோ, எல்லாரோட ஷேர்ஸ் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த டைம்ல ரெடியூஸ் ஆயிடுச்சு 1991க்கு அப்புறம். 1991 முன்னாடி எல்பிஜி ரீஃபார்ம்ஸ்னு 1991 ஒன்று வரும், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ வில் டிஸ்கஸ். ஸோ பட் இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா சேம் கோட்டா சிஸ்டம் அண்ட் லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம் இருந்தது. சொன்னேன் இல்லையா, நீ இவ்வளோதான் ப்ரொடியூஸ் பண்ணும், நீ இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் இந்த வேலை பண்ணணும். ஸோ அது மாதிரி தேவையில்லாத கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் பிரைவேட் செக்டர் மேலே இருந்தது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன். நேஷனலைசேஷன்னா கவர்மெண்ட் எப்போ அவங்களுக்கு மூடு வருதோ அவங்க சொல்லிடுவாங்க இனிமேல் எல்லாமே எங்களுக்கு அடியில் இருக்கு அப்படின்னு. ஸோ 1969 நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம படிப்போம், ரொம்ப இதாகாதீங்க என்ன புதுசாக இருக்குன்ட்டுன்னு. ஸோ 14 பேங்க்ஸ் நம்ம இந்தியாவில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க், பிளாப்லாம் நிறைய பேங்க்ஸ் இருந்துச்சு. எல்லா பேங்க்ஸுமே என்ன பண்ணாங்க, 14 பேங்க்ஸ் நியர்லி இந்திரா காந்தி நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க. நேஷனலைஸ் மீன்ஸ் இனிமேல் கவர்மெண்ட் அவங்களுக்கு அடியில் வந்துருச்சு, சென்ட்ரல் லெவல்ல இருக்கு. ஏன் இது பண்ணாங்க, ஸோ தட் பீப்புள் இன்க்ளூசிவ் க்ரோத்னு ஒரு வேர்டு அடிக்கடி நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்திருக்காங்க இல்லையா, அதுக்கப்புறம் இவங்க இந்த வேர்டை ரொம்ப எப்போ எடுத்தாலும் இதே வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, இன்க்ளூசிவ் க்ரோத். இதுல இங்கிலீஷ்ல சொல்லும்போது இப்படி இருக்கு, ஹிந்தியில வரும் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் 2014 எலெக்ஷன் ஜெயிச்சதே இந்த ஒரு லைன்ல தான், இந்த ஸ்லோகன்ல தான், சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு. இதோட மீனிங் என்னன்னா இன்க்ளூசிவ் க்ரோத்னு அர்த்தம். ஸோ வாட் டஸ் மீன் பை இன்க்ளூசிவ் க்ரோத்? இன்க்ளூசிவ் க்ரோத்னா நோ மேட்டர் ரிச் புவர் யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க முன்னாடி போக போறோம், எல்லாத்தையும் சேர்த்து நாங்க க்ரோ ஆக போகிறோம். அண்ட் இதே கான்செப்ட் தான்
நேஷ்னலைசேஷனுக்கும் யூஸ் ஆகும். நேஷ்னலைசேஷன் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல பண்ணும்போது புவர் பீப்புள். ஸோ 1960ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நீங்க நம்மள மாதிரி ஒரு லோயர் இது மாதிரி புவர் பீப்புள்ஸ் யூஸ்வலி போய் பேங்க் என்ன காசு டெபாசிட் கூட பண்ண முடியாது. லோனு விட்டுருங்க, டெபாசிட் கூட பண்ண முடியாது. பேங்க்ஸுங்கிறது ரிச் கிளாஸ்க்காக மட்டும்தான் இருந்தது. இந்திரா காந்தி சொன்னாங்க இல்ல இப்படி இருக்கக்கூடாது, நம்ம கண்ட்ரில 80% 90% மேல புவர் பீப்புள் இருக்காங்க. ஸோ புவர் பீப்புளுக்கு அந்த ரிசோர்சஸ் போய் ரீச் ஆகணும். தட்ஸ் வை அவங்க நேஷனலைசேஷன் பண்ணிட்டாங்க. நேஷனலைசேஷன் எல்லாம் சென்ட்ரல் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஈவன் புவர் பீப்புள்ஸு கூட எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் 500 ருபீஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நிறைய நடக்கும். அதெல்லாம் நம்ம பிளானிங் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிமெம்பர், இதில் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருந்தால் கவர்மெண்ட் எப்போ வேணால் நேஷனலைஸ் பண்ணிடுவாங்க, ப்ரைவேட்டை தள்ளி போட்டுருவாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட், inefficient public sector. Inefficient public sector. ஸோ inefficient public sectorனா யூஸ்வலி அந்த லைசன்ஸ் ராஜ் சிஸ்டம்ல சொன்னிலையா, லைசன்ஸ் வேணும்னு சொன்னாங்க. என்ன சொல்றாங்க, நீ இவ்வளோ காசு கொடு, லைசன்ஸ் கொடுத்துட்றேன். என்ன ஆயிடுதாங்க, கரப்ஷன் ஆயிருது. பிளஸ் ரெட் டேபிசம்னு ஒரு வேர்ட் இருக்கும். ரெட் டேபிசம். ரெட் டேபிசம்னா யூஸ்வலி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் போங்களே, அவர் நீங்கள் போக கூட தேவையில்லை. மூவிஸ்லாம் ஏதாவது பார்க்குறீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் காமிச்சாலும் ஃபைலுக்கு மேலே ஃபைலு போட்டு அப்படியே அடுக்கி வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு பழைய இதுக்கு போகிற மாதிரி, லைப்ரரிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது எதனால இருக்கு, ரெட் டேபிசம்னால. மீன்ஸ் எந்த ஃபைல் கரெக்டான டைமில் ப்ரூஃப் கொடுக்க மாட்டாங்க, அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, சும்மா ஃபைலுக்கு மேலே ஃபைல் அடுக்கி வச்சுட்டு இருப்பாங்க. மீன்ஸ் பியூரோக்ரஸி நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது எல்லா கரப்ஷன் இன்வால்வ் ஆயிடுது, ரெட் டேபிசம்ல இன்வால்வ் ஆயிடுது, ப்ராப்பர்லி ஒர்க்கிங்கே நடக்காது. தட் இஸ் inefficient public sector. Okay, so this is your market, non-market and the mixed economy. இது ஆடம் ஸ்மித், இது கீன்ஸ், அண்ட் இது சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம்னு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். சோஷியலிசம்ல கார்ல் மார்க்ஸ், லெனின், போல்ஷெவிக்ஸ்லாம் வருவாங்க. அண்ட் கம்யூனிசம்ல மாவோ வருவாங்க. ஸோ இது ஓவராலாக நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங், ரைட் டவுன் why India is mixed economy. ஸோ நீங்கள் ஏதாவது ரீசன் சொல்ல முடியுமாப்பா இந்த கொஷனுக்கு? நம்ம இந்தியா மிக்ஸ்ட் economy-யா இல்லையா? Are we capitalist or socialist? Mixed economy. Okay. So ஏன் mixed economy நம்ம அடாப்ட் பண்ணோம்? ஏதாவது ரீசன் இருக்காப்பா? கொஞ்சம் அக்கம் பக்கம் பாருங்க. மீன்ஸ் கொஞ்சம் நம்ம கண்ட்ரியோட நிலைமை பாருங்க எப்படி இருக்கு. கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் வேணுமா வேண்டாமா இங்க? இன்டர்வென்ஷன் வேணும். எதுக்காகப்பா அவங்க கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணணும்? ஏதாவது ரீசன் இருக்கணும் இல்லையா? யாருக்காக மெயின்லி அவங்க ஒர்க் பண்ண கவர்மெண்ட் இருக்காங்க? ஸோ யூஸ்வலி இந்தியா மிக்ஸ்டு இக்கானமி அடாப்ட் பண்ண ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்மளும் கேபிட்டலிசம், நம்மளும் சோஷியலிசம் அடாப்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் வி ஹாவ் லெஸ். பட் மிக்ஸ்ட் இக்கானமி ஏன் ஃபாலோ பண்ணுறோன்னு ரீசன்ஸ் அதிகமாக இருக்குது. வைனா, பிகாஸ் புவர் பீப்புள் நம்ம இந்தியாவில் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வி ஹேட் மச் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் புவர் கேட்டகரி, புவர் செக்ஷன்ஸ், லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ், லோயர் மிடில் இன்கம் பீப்புளெலாம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. தட்ஸ் வை பாவர்ட்டி நீங்கள் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு பிரிங் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். கவர்மெண்ட் இல்லாமல் ஜஸ்ட் கேபிட்டலிசம் கொண்டு வந்திருக்கோம். ஆர் ரிமெம்பர் போஸ், இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நம்ம கண்ட்ரி கொஞ்ச நாள் அந்த போஸோட ஐடியாலஜி படிச்சுட்டு வந்தீங்க இல்லையா? போஸ் என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாள் நம்ம சோஷியலிசம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டெமோக்ரஸி கொண்டு வந்துடலாம். வை கொஞ்ச நாள் சோஷியலிசம் கொண்டு வந்துடலாம்? பிகாஸ் இப்போ ரிச் அண்ட் புவர் இப்படின்னு டிவைட் ஆயிருக்கு. நம்ம ஒரே லெவல்ல எல்லாருக்கும் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா டெமோக்ரஸி கொண்டு வரலாம் அப்படின்னு போஸ் யோசிச்சிருந்தாரு. அண்ட் காந்திஜி என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லை நாங்களே கம்யூனிட்டியே சொசைட்டியே ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க, நாங்கள் ராம்ராஜ்யம் கொண்டு வந்துடுவோம். ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ராம்ராஜ்யம் காந்தி சொன்ன மாதிரியே வச்சுருந்தோம்னா, காந்திஜி சொன்ன மாதிரி, ஸோ பாவர்ட்டி இன்னும் மேபி இன்க்ரீஸ் ஆக தான் செஞ்சுருக்கோம். பிகாஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கிறதுனால நேஷ்னல் பிளானிங் கமிஷன், மீன்ஸ் பிளானிங் கமிஷன் 5-year பிளான்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்தாங்க. இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, லேண்ட் ரீஃபார்ம்ஸ்.
ரிமெம்பர் கோலக்நாத் கேஸ், கேஷவநந்த பாரதி கேஸ், இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க பாலிட்டியில். 9th ஷெட்யூல் பார்த்துட்டு வந்திருக்கோம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல்ஸ், இந்த மாதிரி ரீஃபார்ம்ஸ், இந்த மாதிரி ஆர்டிகல் 31 படிச்சுட்டு வந்திருக்கீங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஜமீன்தார்ஸ் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி எடுத்து வச்சிருக்காங்க, அண்ட் ஒரு சில பீப்புள் கிட்ட சுத்தமாக ப்ராப்பர்ட்டி இல்லை, லேண்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிச் அண்ட் புவர் கேட்டகரி ரொம்ப அதிகமாக இருந்தது. கவர்மெண்ட் நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணதுனால பாலிட்டியில் நீங்கள் படிக்கிற எல்லா ஆர்டிகல்ஸ், எல்லா கேசஸ்லாம் நடந்தது. பாவர்ட்டி அலிவியேஷனில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்திரா காந்தி நம்ம பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, கரீபி ஹட்டாவ் அப்படின்னு. ஸோ கரீபி மீன்ஸ் பாவர்ட்டின்னு அர்த்தம், அண்ட் ஹட்டாவ் மீன்ஸ் அலிவியேஷன், ரிமூவ் பாவர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் 1971 கொடுத்தாங்க. அதனால தான் 1972 எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அவங்க மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஓட் இருக்கிறதுலையே எந்த பார்ட்டியுமே அந்த அளவுக்கு ஓட்ஸ் கெயின் பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு லேடி, பிகாஸ் இந்திரா காந்தியை நிறைய பேர் கூங்கி குடியான்னு சொல்லுவாங்க. கூங்கி குடியானா பேச்சே தெரியாது, பேசவே தெரியாது, வாய் க்ளோஸ்டாக இருக்கிற ஒரு பொண்ணு, எதுவுமே இல்லை. பட் டியூ டு ஹர் பாலிசிஸ் லைக் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் சொன்னில்லையா 1969 நடந்தது. ஸோ எதுக்காக பண்ணாங்க, புவர் பீப்புளை இன்க்ளூட் பண்ணும் பேங்கிங் சிஸ்டமில். புவர் பீப்புளுக்காக நிறைய வேலை இந்திரா காந்தி டியூரிங் 69, 70, 71 பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வை ஷி காட் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் டியூரிங் 1972 எலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ்வலி எந்த கண்ட்ரி பண்ண முடியும், நெய்தர் சோஷலிஸ்ட் நார் கேபிட்டலிஸ்ட், ஒன்லி அ mixed economy, a country with mixed economy can perform all these functions. Okay, so write down why India chose mixed economy. Na first reason, poverty alleviation. அதனால தான் from first prime minister to present prime minister வரைக்கும் எல்லாரோட ஸ்பீச்சில், எல்லாரோட ஒர்க்கில் மெயின்லி பாவர்ட்டி ரிமூவ் பண்ணணும், ஹங்கர் ரிமூவ் பண்ணணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மி பண்ணணும், ப்ளஸ் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் அவங்களோட மேஜர் டார்கெட்ஸாக இருக்கும். ஓகே, பாவர்ட்டி அலிவியேஷன். செகண்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் புவர். நிறைய ஸ்கீம்ஸ் உமன்காக, சில்ட்ரன்ஸ்க்காக, ஓல்டேஜ் பீப்புளுக்காக, ஃபார்மர்ஸ்க்காக. இப்போ கிசான், பிஎம் கிசான் சம்மான் நிதி, அது படி 2000 rupees ஒரு குவார்ட்டருக்கு வந்துருதா, 6000 rupees per year எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் சென்ட்ரல்லேருந்து வருது. ஸோ அது எதனால் கொடுக்குறாங்க, புவர் ஃபார்மர்ஸ் யூஸ்வலி ஏதோ ஒரு டைமில் அஃபெக்ட் ஆகாமல் ப்ராப்பர்லி ஒர்க் பண்ணணும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் இருக்கிறதுனால தான் கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. So protection of poor. Third one, planned development of country. Planned development. So 12 5-year plans இதனால தான் வந்திருக்கு. Planned development of country as there are limited resources. ஸோ ஏன் பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு டேஸ் 70 80 days தான் இருக்குது. ஸோ தட்ஸ் வை யூ வில் பிளான் கி ஓகே இந்த டேட்டில் நான் இது பண்ணும், இந்த டேட்டில் இது பண்ணும். பிகாஸ் நம்ம கண்ட்ரியில் ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்குது, அதனால நம்ம ப்ராப்பர்லி பிளான் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் necessary resources. ஸோ நெசசரி ரிசோர்ஸஸ் என்னென்ன, யூஸ்வலி ஃபுட்னாலும் பிடிஎஸ் சிஸ்டம் மூலியம் என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. யூஸ்வலி இந்த இருக்கு இல்லையா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், மன்ரேகா. ஸோ அது மூலியமாக இக்கானமி ஏதோ அவங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் மணி ஏதாவது வீட்டுக்கு வருது, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகுது, டிமாண்ட் அண்ட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் பீப்புளுக்கு என்ன தேவையோ கவர்மெண்ட் நாட் 100% பட் அட்லீஸ்ட் ஒரு 40-50% ஆகுது பீப்புளுக்கு சர்வ் பண்ணணும், அவங்களோட பேசிக் நெசசிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு இருப்பாங்க. ஓகே, தட்ஸ் வை வி சோஸ் மிக்ஸ்ட் எக்கானமி. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வேர்ல்டு லெவல், ஸோ நம்ம இந்தியா லெவலில் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்திருக்கோம். பட் ஆஃப்டர் கீன்ஸ் சொன்னாங்க இல்லையா, சோஷியலிசமும் மீன்ஸ் கேபிட்டலிசம், கம்ப்ளீட் கேபிட்டலிசமும் வேண்டாம், கம்ப்ளீட் சோஷியலிசமும் வேண்டாம், நம்ம ஒரு மிக்ஸ்ட் எக்கானமி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது வேர்ல்டு ஓவர் ஒரு பெரிய டிபேட் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி கேபிட்டலிசம் மட்டும் விட்டுறலாம், எப்படி சோஷியலிசம் விட்டுறலாம், ஏன் மிக்ஸ்டு ஃபாலோ பண்ணணும்னு ஒரு டிபேட் வந்தது. அண்ட் இந்த டிபேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகும்போது இந்த சம் கேபிட்டலிஸ்ட் மீன்ஸ் எல்லா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி என்ன பண்ணாங்கன்னா மிக்ஸ்ட் எக்கானமி மாறிட்டாங்க, அண்ட் எல்லா சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸுமே மிக்ஸ்ட் எக்கானமியாக மாறிட்டாங்க.
and while changing from capitalist to mixed, capitalism socialism easily change ஆகலாம். ஓகே, வேறஸ் ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி மிக்ஸ்ட் எக்கானமி ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இட்ஸ் டிஃபிகல்ட். வை டிஃபிகல்ட்? பிகாஸ் சோஷியலிசம்ல என்ன இருக்கு, எல்லாமே ஸ்டேட் கண்ட்ரோல்டு. ஓகே, அண்ட் இந்த ஸ்டேட் கண்ட்ரோல்டுல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓனர்ஷிப் பீப்புளுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் திடீர்னு நீங்க அந்த கண்ட்ரியை சொல்றீங்க கி நீ போய் ப்ரைவேட்டைசேஷன்னா ப்ரைவேட் பார்ட்டிஸையும் கொண்டு வா, லிபரலைஸ் பண்ணி இக்கானமியை, ஓப்பன் பண்ணி இக்கானமியை, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு வேர்டு இருக்கும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் திஸ் இஸ் அமெரிக்கா, திஸ் இஸ் இந்தியா. ஸோ அமெரிக்காலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு பர்சன் ஆர் ஏதோ ஒரு கம்பெனி இந்தியாவில் ஷேர் மார்க்கெட்டில் ஆர் இந்தியாவில் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து மீன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் தட் இஸ் எஃப்டிஐ. ஸோ இந்த எஃப்டிஐ எப்போ வரும்? லிபரலைசேஷன் ப்ராசஸ் மூலியமாக வரும். அண்ட் லிபரலைசேஷன் எப்போ நடக்கும்? நம்ம இக்கானமியை ஓப்பன் பண்ணும்போது நடக்கும். அண்ட் இக்கானமி ஓப்பன் பண்ணுறது மீனிங் என்னன்னா, சோஷியலிஸ்ட் கண்ட்ரிஸ் எப்போவுமே என்ன நினைப்பாங்கன்னா, நானாச்சு என் வீடாச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம், உலகத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இருப்பாங்க. மீன்ஸ் they won't allow any other countries to enter into their economy. No trade policies எதுவுமே இருக்காது. ஃபாரின் what's that? ட்ரேட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு இருக்கும். ஃப்ரீ ட்ரேடுனா யூஎஸ்ஏலேருந்து இந்தியா ஃப்ரீலி வரலாம், எந்த கஸ்டம் டியூட்டிஸ் இல்லை. அமெரிக்காலேருந்து யூஎஸ்ஏ ஃப்ரீலி போகலாம். கஸ்டம் டியூட்டிஸ்னால் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு ப்ராடக்ட் வருதுன்னா கோஸ்டல் ரீஜன் அந்த ப்ராடக்ட் உள்ள என்ட்ரி பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க. லைக் நீங்கள் ஏதோ ஒரு மூவி பார்க்க போகிறீங்க, தியேட்டருக்கு போகிறீங்க. ஸோ தியேட்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிக்கெட் வாங்குறீங்க இல்லையா? ஸோ தட்ஸ் ஒரு என்ட்ரி ஃபீ. அதே மாதிரி அமெரிக்காலேருந்து ஒரு ப்ராடக்ட் இந்தியாக்குள்ளே வருதுன்னா அந்த ப்ராடக்ட் சம் என்ட்ரி ஃபீ நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கவர்மெண்ட் அது இந்தியாவுக்கு வர வைக்கணும். அதுதான் கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஸ்டம் டியூட்டிலாம் இல்லை. ஃப்ரீ ட்ரேட் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க லைஃப் டைம் பாஸ்மா, நீ எப்போ வேணால் தியேட்டருக்கு போவா. அதே மாதிரி தான் அமெரிக்காலேருந்து எந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்கு எப்போ வேணால் வரலாம், இந்தியாவிலேருந்து எந்த ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு போகலாம். ஸோ அதுதான் ஓப்பன்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஓப்பன்னா நான் என்னோட இக்கானமி, என்னோட கண்ட்ரியை கம்ப்ளீட்லி ஓப்பன் பண்றேன். யாருக்காக? வெளியில இருக்கிற கண்ட்ரீஸ்க்காக. எப்ப வேணா அவங்க வந்து என் கண்ட்ரி கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், ட்ரேடு பண்ணிட்டோம், எவ்வளோ மணி வேணா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அது மீனிங். அண்ட் சோஷியலிசம் கண்ட்ரிங்கிறது கம்ப்ளீட்லி இதுக்கு அகெயின்ஸ்ட். சோஷியலிசம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கும் வேர்ல்டுக்கும் சம்மந்தம் இல்லை, யாருமே எனக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நாங்களே எங்களை பார்த்துக்குவோம். பட் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேருந்து மிக்ஸ்டுனா சேம் ஓப்பன்னஸ் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பன் இக்கானமி ஆகிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் ஸ்டில் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஓப்பன் ஆகுறது, அது கொஞ்சம் கொஞ்சமாக போத் ரஷ்யானா சோஷியலிசம் அண்ட் சைனா தட் இஸ் தி மாவோயிசம், கம்யூனிசம். ஸோ இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்படி ட்ரை பண்ணும்போது சைனா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, யுஎஸ்எஸ்ஆர் ஃபெயில் ஆயிடுச்சு. யுஎஸ்எஸ்ஆர் ஃபெயில் ஆகுனதுனால தான் 1990 அது உடஞ்சு போச்சு, டிஸ்இன்டிகிரேட் ஆச்சு. அண்ட் சைனா அதே பாலிசி ஓப்பன்னஸ் ஃபாலோ பண்ணதுனால, அக்செப்ட் பண்ணதுனால அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. சைனா ரஷ்யா ரெண்டு பேருமே, சைனா அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் ரெண்டு பேருமே ஒரே ஸ்டேஜ். பட் ரெண்டு பேருமே ஒரே பாலிசிஸ் கூட ஈவன் ஃபாலோ பண்றாங்க. பட் அந்த பாலிசிஸ்ல யுஎஸ்எஸ்ஆர் ஃபெயில் ஆயிருது அண்ட் சைனா சக்சஸ் ஆயிருது. யுஎஸ்எஸ்ஆர் ஃபெயில் ஆனதுனால கம்ப்ளீட்லி யுஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டிகிரேட்டட், உடஞ்சிருச்சு. அண்ட் சைனா இன்னைக்கு பாருங்க யுஎஸ்ஏக்கு டக்கர் கொடுக்குது, ஈக்குவல் காம்படிஷன் கொடுக்குது, செகண்ட் லார்ஜஸ்ட் இக்கானமி ஆகின ரீசனே அதுதான். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா, சோஷியலிசம்லேருந்து மிக்ஸ்ட் இக்கானமி ஆகிற ப்ராசஸை என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு கான்செப்ட் மார்க்கெட் 3 டைப்ஸ் தான் இருக்குது, அது படிச்சிட்டிங்க. கேபிட்டலிசம், சோஷியலிசம் அண்ட் மிக்ஸ்டு. பட் இந்த கேபிட்டலிசம் மிக்ஸ்டுக்கு வரும்போதும் இந்த சோஷியலிசம் மிக்ஸ்டுக்கு வரும்போதும் ஒரு பேர் இருக்கும். ஸோ இது சேம் கேபிட்டலிஸ்ட் ஆர் மிக்ஸ்டு இக்கானமின்னு சொல்லிடுவோம். பட் சோஷியலிசம்ங்கிற கண்ட்ரி மிக்ஸ்டுக்கு வரும்போது we will call them as சோஷியல் மார்க்கெட் சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் அவங்க என்ன பண்றாங்க, மார்க்கெட்டை ஓப்பன் பண்றாங்க. முன்னாடி நான் மார்க்கெட் இருந்துச்சா, இந்த சோஷியலிசம் இஸ் வாட், நான் மார்க்கெட். பட் இப்போ அவங்களோட மார்க்கெட் ஓப்பன் பண்றாங்க. வா, எனக்கு பிரைவேட் மீன்ஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, நீங்க வந்து பிரைவேட்டைஸ் வந்து நாங்க பண்ண விடுறோம், லிபரலைசேஷன் பண்றோம், குளோபலைசேஷன் பண்றோம், எல்பிஜிஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த இக்கானமி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இக்கானமி ஓப்பன் பண்ற பேர் என்னன்னா மார்க்கெட் சோஷியலிசம்னு இருக்கும்.
ரைட். ஸோ நம்ம ஜஸ்ட் இன்னும் ஒரு டாபிக் இருக்கு. கேபிட்டலிசம் டு மிக்ஸ்டு எக்கானமி எப்படி போனாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, அண்ட் ஒரு சோஷியலிசம் மிக்ஸ்டு எக்கானமி வரும்போது மார்க்கெட் சோஷியலிசம் மூலியமா என்னென்ன ஃபாலோ பண்ணாங்கன்ட்டுன்னு. ஓகே, ஸோ ரைட் டவுன் வாட் இஸ் த ஹெட்டிங், வாட் இஸ் த பெஸ்ட் டைப் ஆஃப் எக்கானமி, பெஸ்ட் டைப் ஆஃப் எக்கானமி. டிபேட்னா எது நல்லது, இதுவா கேபிட்டலிசமா சோஷியலிசமா மிக்ஸ்டான்னு டிபேட் பண்றாங்க. அண்ட் தென் ஃபைனலி தே ரியலைஸ்டு கி அப்பா நாங்க கேபிட்டலிசமும் ஃபெயில் ஆயிடுச்சு 1930ல, சோஷியலிசமும் அவ்வளோதான் ஃபெயில் ஆக போகுது 1990s பக்கமா. அதனால சொல்றாங்க நான் இனிமேல் பிரச்சனைக்கே வரல, நான் தனியா போய்க்கிறேன். மீன்ஸ் நாங்க மிடில் பாத் மிக்ஸ்ட் எக்கானமியை ஃபாலோ பண்றோம். தென் ரெண்டு பேரும் ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றாங்க. ஓகே, ஸோ டிபேட்ஸ் ஆன் factors of production is very old, full stop. should state produce or private production be allowed or is mixed economy the best solution. ஸோ டிபேட் அரைஸ் ஆயிடுச்சு. சோஷியலிசம் ஸ்டேட்டை கொண்டு வரலாமா, ப்ரைவேட் கேபிட்டலிசமை விடலாமா, ஒரு மிக்ஸ்டை விடலாமான்னு. ஸோ நான் லெட் ஸ்டடி எப்படி என்னென்ன பண்ணாங்கன்னு. ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கேபிட்டலிஸ்ட் டர்னிங் டு மிக்ஸ்டு economy during depression or COVID calamity. ஸோ நம்ம ப்ரெசென்ட்டும் கொஞ்சம் எடுத்து போவோம். டியூரிங் டிப்ரெஷன் ஆர் கோவிட் கலாமிட்டி. ஸோ கேபிட்டலிஸ்ட் ஏன் மிக்ஸ்டு எக்கானமியாக மாறணும் அப்படின்னா நம்ம COVID-19 சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ கேபிட்டலிஸ்ட் வெறும் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், லிமிடெட் அமௌண்ட், ப்ரைவேட் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கு. கேஷியபிள் எக்கானமி இதெல்லாம் பார்த்துட்டீங்க. ஸோ இப்படி எல்லாம் ரிச்சராக இருக்காங்க, புவராக இருக்காங்க. ஸோ கோவிட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஐடியா, நியூஸ் பேப்பர் விடுங்க, இன்ஸ்டா, ட்விட்டர் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களாலே தெரிஞ்சிருக்கும். என்ன கி இருக்கிறதுலையே USA 3rd 4th எத்தனை வேவோ அது தாண்டிடுச்சு. மீன்ஸ் மேக்ஸிமம் பீப்புளோட டெத்து வந்து USA நடந்திருக்கு அப்படின்னு நியூஸில் அதிகமாக இருந்தது. USA தான் நிறைய மேக்ஸிமம் பீப்புள் இன்ஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை டொனால்ட் ட்ரம்ப் அவங்க வந்து பவர் லூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சீரியஸ் ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்க முடியல. தட்ஸ் வை இந்த ரீசென்ட்லி நடந்த எலெக்ஷன்ஸில் பைடன் வந்துட்டாங்க அண்ட் ட்ரம்ப் லாஸ்ட். ஸோ வை யூஎஸ்ஏக்கு இவ்வளோ அளவுக்கு மேக்ஸிமம் வந்ததுன்னா, சேம் ரிச்சராக இருந்தாங்க, அவங்க சேஃபாக இருந்துக்கிட்டாங்க. சொன்னோம் இல்லையா, எந்த அளவுக்கு ரிச்சராக இருக்காங்களோ அதை விட டபுள் மடங்கு அங்கே புவர் இருக்காங்கன்னு. ஸோ புவருக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கல. அண்ட் கவர்மெண்ட் என்ன லிமிட்டட் இன்டர்வென்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் லிமிட்டட் இன்டர்வென்ஷன் அவங்க வந்து ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுவாங்க. அண்ட் சஃபரர்ஸ் யாரு? திஸ் நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ கவர்மெண்ட் மேக்ஸிமம் ரோல் அங்கே ப்ளே பண்ணாது. பட் நம்ம கண்ட்ரி எடுத்துக்கோங்க, இந்தியா, கவர்மெண்ட் எவ்வளோ பீப்புளுக்கு கம்மி டெத் ஆகணுமோ அந்த அளவுக்கு, விச் மீன்ஸ் தே ட்ரைட் தேர் பெஸ்ட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து வாட் எவர் த திங்ஸ் தே கேன் எல்லாமே கவர்மெண்ட் ஓரளவுக்கு பண்ணாங்க. ரைட், வி கேன் சே தி மேனேஜ் வெல், சுச்சுவேஷன் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி இந்த டைம்ல, மீன்ஸ் அந்த டைம்லயும் டிப்ரெஷன், இந்த டைம்லயும் கோவிட் சுச்சுவேஷன், எப்போனாலும் புவர் பீப்புளோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நாட் ஒன்லி கேபிட்டலிஸ்ட், எந்த பீப்புள் எந்த கார்னர் ஆஃப் வேர்ல்டில் இருந்தாலும் அவங்க புவர் ஆகிட்டாங்க. மோர் ஆர் லெஸ் எல்லாரோட இன்கம் எக்ஸப்ட் த ரிச்சர் ஒன்ஸ், எல்லாரோட இன்கம் மேலே ரிடக்ஷன் இருந்தது. பாவர்ட்டி இன்க்ரீஸ், ஹங்கர் இன்க்ரீஸ், எத்தனை பேர் சாப்பாடு கிடைக்காம டெத் ஆனாங்க,
இன்கம் ரெடியூஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு விச் மீன்ஸ் எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக போயிருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனில் கீன் சஜஸ்ட் பண்ணாங்க இல்லையா, கீ கவர்மெண்ட்டை கொண்டு வாங்க, இன்ஃப்யூஸ் பண்ண வைங்க மணி, டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரமோட் பண்ணுங்க, பப்ளிக் கூட்ஸ் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ அதனால தான் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி என்ன பண்ணாங்க 1930லையும் அண்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லையும் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணாங்க. அண்ட் இவங்க ரோல் ப்ளே பண்ணதில் எல்லா ப்ரைவேட் பார்ட்டிஸ் சைடில் நவரு எங்கள் பீப்புள்ஸ் ஆகுறாங்க, ஸோ நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி முன்னாடி வந்து எல்லா பைடன் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா நிறைய திங்ஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஸோ ஹியர் மேஜர் ரோல் கவர்மெண்ட் ப்ளே பண்ணுறாங்க டியூரிங் த டிப்ரெஷன் சுச்சுவேஷன். ஸோ தட் வீ கேன் சே கி கேபிட்டலிஸ்ட்னா ஒன்லி ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது, ஓரளவுக்கு வெல்ஃபேர் மோட்டிவும் கூட. அண்ட் எங்கே வெல்ஃபேர் வந்துருச்சோ அப்போ இது மிக்ஸ்ட் இக்கானமியாக மாறிடுச்சுன்னு அப்படி. அண்ட் இப்போ ஒன்று சொன்னேன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி, ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஈஸிலி மிக்ஸ்டு கண்ட்ரியாக மாறலாம், பட் ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி மிக்ஸ்டு இக்கானமி வர்றது டிஃபிகல்ட். ஸோ ஹியர் கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கவர்மெண்ட் மீன்ஸ் ப்ரைவேட் பார்ட்டிஸை சைட் லைன் பண்ணி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அப்புறமா வா, ஃபர்ஸ்ட் நம்ம வெல்ஃபேர் பார்த்துக்கலாம் பீப்புளோடது. ஸோ வெல்ஃபேர் பார்த்து ஓரளவுக்கு சுச்சுவேஷன் மேனேஜ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ ரொம்பலாம் இவங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நெசசரி கூட்ஸ் என்னென்ன இருக்கணுமோ பப்ளிக் குட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணாங்க, வேக்சின்ஸ் கொண்டு வந்தாங்க, லாக்டவுன் பண்ணாங்க, சேம் திங் எவ்ரிதிங் காட் மேனேஜ்ட். அண்ட் சோஷியலிசம் இதே பண்ண டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வில் டிஸ்கஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் டவுன் சம் பாயிண்ட்ஸ். Capitalist turning to mixed economy. First point, process of pauperization. Pauperization-na poor people வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். Process of pauperization of masses. Bracketல write down poverty, increased unemployment, increased hunger, increased income reduce. ஸோ நிறைய இதெல்லாம் இன்கம் ரெடியூஸ் ஆகும்போது இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பாருங்கள், எல்லா கவர்மெண்ட்டும் 500 rupees 1000 rupees அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே டெல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, யார் யார் இருக்காங்களோ 500 rupees அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து சம் அமௌண்ட் வந்திருந்தது. ஏன், பிகாஸ் பீப்புள் கிட்ட இன்கம் இல்லை, கவர்மெண்ட் என்ன பண்ணும், இன்ஃப்யூஸ் பண்ணும் மணி இன் டு த மார்க்கெட். அண்ட் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த வே, ஸோ தட் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு பேலன்ஸ்ட் லெவலில் வரணும் அப்படின்னு. ஓகே, ஸோ ப்ராசஸ் ஆஃப் பாப்புலரைசேஷன் ஆஃப் மாசஸ். ஸோ மாசஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுனாங்க, கவர்னர் இஸ் டேக்கிங் பார்ட், கவர்மெண்ட். ஃபுல் ஸ்டாப். The government took control of producing and supplying some basic goods and services which are known as public goods. So public goods na ipo pathingala, health, education adella. So basic goods and services which are known as public goods. Full stop. 50% of GDP was spent on public goods. ஸோ எவ்வளோ இன்கம் இருக்கோ ஒரு கண்ட்ரியோடது, அதுக்கு 50% வந்து கம்ப்ளீட்லி ஹெல்த், எஜுகேஷன் இது மேலே செலவு பண்ணணும். அப்படி பண்ணதுனால ஈஸிலி நம்ம அந்த டிப்ரெஸ்டு சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரலாம். ஸோ ஒரு ஸ்கீம் நேம் மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையாப்பா, 10,000 rupees ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் ஸ்கீம் இஸ் PM ஸ்வாநிதி. ஸோ ஸ்வாநிதி பதில் பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், நிதி மீன்ஸ் மணின்னு அர்த்தம், அமௌண்ட் கொடுக்குறது. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு மணி கொடுத்தாங்க த்ரூ திஸ் ஸ்கீம், நியர்லி 10,000 rupees வித்தவுட் எனி கொலேட்ரல். அண்ட் இது எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க இந்த ஸ்கீம் பற்றி. PM ஸ்வாநிதி ஸ்கீமில்
10,000 PM Swanidhi ஸ்கீம்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேர் லைக் கி இட் இஸ் ப்ரொவைடிங் rupees 10,000 டு தி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கு. அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க கி த பேங்க் வில் ப்ரொவைட் லோன் வித் கொலேட்ரல்ஸ் அப்படின்னு. ஸோ வித் கொலேட்ரல் கிடையாது அவங்களுக்கு. கொலேட்ரல் இன் சென்ஸ் நம்ம வீட்டு நம்மளுக்கு லோன் வேணும்னு என்ன பண்ணுவோம், வீட்டோட பேப்பர் எடுத்துட்டு கொடுப்போம், வண்டியோட வெஹிக்கல் நம்ம வீட்டில் வண்டி ஏதாவது இருக்குன்னா அதோட பேப்பர் எடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுப்பீங்க. ஸோ எந்த ப்ரூஃபும் கொடுக்க தேவையில்லை, வித்தவுட் எனி கொலேட்ரல் த்ரூ PM ஸ்வாநிதி ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் இதுவும் எதுக்கு அடியில் வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு அடியில் தான் இந்த PM ஸ்வாநிதி ஸ்கீமுக்கு மணிலாம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே டிவைட் பண்ணி 2020 எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தாங்க. சம் அதர் எக்ஸாம் நாட் UPSC. ஸோ அதில் இருந்தது. ஸோ வித்தவுட் எனி கொலேட்ரல் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் ₹10,000 இஸ் given டு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணாங்க, ஸோ தட் பீப்புளுக்கு நடுவில் மணி வரணும் அப்படின்னு. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் ரைட் ஆன் மார்க்கெட் சோஷியலிசம். மார்க்கெட் சோஷியலிசம். ஸோ மார்க்கெட் சோஷியலிசம் என்ன ஆச்சுன்னா, ஸோ இந்த பக்கம் கீன்ஸ் இருந்தாங்க, கேபிட்டலிசமில் சொல்கிறதுக்கு கீன்ஸ் இருந்தாங்க. இங்கே பாரு நீங்கள் ரொம்ப லாஸில் இருப்பீங்க, டிப்ரெஷன் வேறு ஆயிடுச்சு, ஸோ மிக்ஸ்டு மாறுறது, மிக்ஸ்டு இன் சென்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் சைனாவுக்கும் USSRக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு ஆள் வேணும் இல்லையா. ஸோ அதனால ஆஸ்கர் லேங் அப்படின்னு ஒரு பர்சன் வந்தாங்க அண்ட் அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க யாருக்கு, சோஷியலிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு. இங்கே பாருப்பா, நீ கம்ப்ளீட்லி சோஷியலிசமாக இருக்க, கவர்மெண்ட்டாகவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, ப்ரைவேட் பார்ட்டிஸ் அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே பாரு USSR, நீ பிரியற நிலைமை, டிஸ்இன்டிகிரேட் ஆகிற நிலைமையில இருக்க. சைனாவும் என்ன ஆச்சுன்னா 1950s 60s டைம் பீரியட் மீன்ஸ் 1948 49ல் கொண்டு வந்தாங்களா, 55 60 65 டைம் பீரியட்ல அதுவும் டிப்ரெஷன் ஸ்டேஜில் போகுது. சைனீஸ் இக்கானமியும் கம்ப்ளீட்லி டவுன்ஃபால் ஆகுது. ஸோ USA economy 1930ல் டவுன்ஃபால் ஆச்சு டியூ டு த ஃபாலோயிங் ஆஃப் த ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். அண்ட் சோஷியலிசம் USSR 1990ல் டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. அண்ட் கம்யூனிசம் 1960 70 பக்கமாக இதுவும் டிஸ்இன்டிகிரேட் ஆகுது. மீன்ஸ் யார் பார்த்தாலும் நான் நல்லவன் கத்துற ஆள் எல்லாருமே இப்போ எப்படியா இருக்காங்க, ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அண்ட் இவங்க ஏதோ கீன் சொன்னதுனால மிக்ஸ்ட் இக்கானமி பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேற சோஷியலிசம் அண்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி சொல்கிறாங்க இல்லை நான் வரமாட்டேன். அண்ட் தென் ஆஸ்கர் லேங்கே சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ வரலினா பெரிய பிரச்சனையாயிடும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோ இன் சென்ஸ் மிக்ஸ்ட் இக்கானமியாக மாறு. ஸோ கேட்குறாங்க, ஓகே மிக்ஸ்ட் இக்கானமியாக மாறணும்னா என்ன பண்ணும். ஸோ 2 கான்செப்ட் கொடுத்தாங்க, கிளாஸ் நாஸ்ட் அண்ட் பீட்ராய்ஸ்கா. ஸோ சம்டைம்ஸ் நானே எனக்கு இதாகும், பீட்ராய்ஸ்கா அண்ட் கிளாஸ் நாஸ்ட் அப்படின்னு ஒரு 2 வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் நாஸ்ட் பெரஸ்ட்ராய்கா அண்டு கிளாஸ்நாஸ்ட். ஸோ கிளாஸ்நாஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா ஓப்பன்னஸ்னா இப்போ சொன்ன இல்லையா மீனிங், உங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர விடு, நீ இந்த ஓப்பன் வச்சுக்கோ, க்ளோஸ் பண்ணாத எக்கானமி. அண்ட் தென் ப்ரைவேட்டைசேஷன் என்ன, ப்ரைவேட் பார்ட்டிஸ் அதையும் அலௌட் பண்ணு, அம்பானி மாதிரி ஆள், டாட்டா மாதிரி ஆள் அவங்களையும் அலோவ் பண்ணுங்க பிஸ்னஸ் பண்ண. பட் சோஷியலிசம் அண்ட் கம்யூனிசம் இல்லைன்னா நாங்கள் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் பெரஸ்ட்ராய்கா கிளாஸ்நாஸ்ட் மெத்தடில் சொல்கிறாங்க கொஞ்சம் ஓப்பன் பண்ணு சாமி, இப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிடுவேன். ஸோ தே செட் ஓகே பண்ணி தான் பார்ப்போம். ஸோ கிளாஸ்நாஸ்ட் மூலியமாக தே ஹாவ் போத் ஆஃப் தி கண்ட்ரிஸ், சோஷியலிசம் அண்ட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ், தே ஆர் ட்ரைங் டு ஓப்பன் தேர் இக்கானமி. ப்ரைவேட் பார்ட்டிஸ் வாங்க, FDIs வாங்க, லிபரலைசேஷன் வாங்க, குளோபலைசேஷன் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. தென் பெரஸ்ட்ராய்கா மெத்தட்னா ரீஃபார்ம்ஸ் இன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம்லேயும் சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வரணும் இல்லையா, பிகாஸ் கம்ப்ளீட் எக்ஸாம் சொல்லுவாங்க இல்லையா 100% அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. அண்ட் வென் யூ ஆர் ஹேவிங் எனி ப்ரைவேட் பார்ட்டிஸ், வென் யூ ஆர் ஹேவிங் FDIs, இந்த ஓப்பன்னஸ் மூலியமாக வர்றது, நீ கொஞ்சம் லிபரலைஸ் ஆகணும்.
இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் பாருங்க பீப்புளோட வெல்ஃபேரும் பார்ப்பாங்க. அப்பர் கிளாஸ் மீன்ஸ் இந்த கேபிட்டலிஸ்ட் யாராவது நம்ம அம்பானி இவங்களா இருக்காங்கன்னா அவங்க சொல்றதும் கேட்பாங்க. மீன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ட்ரைங் டு மேக் அ பேலன்ஸ். ஸோ அதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த இடத்துல பெரஸ்ட்ராய்க்கால கம்ப்ளீட் பவர் அவங்க ஹெல்டு பண்ணி வச்சிருக்காங்க. வேறஸ் தே ஆர் சேயிங் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா, கொஞ்சம் ஃப்ரீயா விடு, ஏன் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிற. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் டு ரிலாக்ஸ் சம் மேக் ரீஃபார்ம்ஸ் இன் த பொலிட்டிக்கல் சிஸ்டம். அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு கேபிட்டலிஸ்ட்லேருந்து மிக்ஸ்டு வர்றது ஈஸி. அவங்க என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் பாப்புலரைசேஷன் ஆஃப் மாசஸ், புவர் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் மணியை போட்டாங்க, சரியாயிடுச்சு. வேற இந்த சோஷியலிசம் என்ன பண்ணணும் இங்கே வரத்துக்கு, அவங்களோட பொலிட்டிக்கல் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். ரைட், பிகாஸ் தே ஆர் ஹோல்டிங் ஆல் த பவர்ஸ் டுகெதர். அவங்களோட இக்கானமி கம்ப்ளீட்லி க்ளோஸ்டாக வச்சிருக்கிற இக்கானமியை இப்போ ஓப்பன் பண்ணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க். தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ இட்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அவங்கள ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அண்ட் கொஞ்சம் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் ரீஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஓப்பன், சைனாவும் ஓப்பன் பண்ணுவாங்க, யூஎஸ்எஸ்ஆரும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ சைனா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவாங்க அண்ட் அவங்க நல்ல க்ரோத் பார்த்துட்டு இருக்காங்க. யூஎஸ்எஸ்ஆர் ஃபெயில் ஆயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு 1990s டிஸ்இன்டிகிரேஷன் ஆயிடும். ரைட், ஸோ தட்ஸ் வை எந்த இக்கானமி பெஸ்ட் இக்கானமின்னு கேட்டால் இட்ஸ் ஆல்வேஸ் த மிக்ஸ்ட் இக்கானமி. அண்ட் நம்ம கண்ட்ரினா வேர்ல்டில், கம்ப்ளீட் வேர்ல்டில் யாராவது பியோர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்கன்னா நோ, யாராவது பியோர் சோஷியலிஸ்ட் ஆர் கம்யூனிஸ்ட் இருக்காங்கன்னா நோ. எல்லாருமே இன்னைக்கு பேருக்கு ஜை ஜின்பிங் சொல்றாங்க நாங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னு, பட் இன் ரியாலிட்டி அவங்க மிக்ஸ்டு இக்கானமி. ரஷ்யா பேருக்கு சொல்லுவாங்க நாங்க சோஷியலிஸ்ட், பட் இன் ரியாலிட்டி அவங்க மிக்ஸ்டு. யுஎஸ்ஏ பேருக்கு சொல்லுவாங்க நாங்க கேபிட்டலிஸ்ட், பட் இன் ரியாலிட்டி தே ஆர் மிக்ஸ்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன். நம்மளோட மார்க்கெட் 3 டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா எது பெஸ்ட்னா மிக்ஸ்டு ஒன் இஸ் பெஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு பிகம் த பெஸ்ட் ஒன்லி. ஓகே, so tomorrow there are 3 consensus: Washington, Beijing and Santiago, and அதுக்கப்புறம் நேஷனல் இன்கம் என்னன்னு பார்ப்போம். ரைட், ஸோ கிளியராப்பா?